ஜெய் ஸ்ரீமன் நாராயணம் எல்லாருக்கும். முதல்ல பெருமாளுக்கு நாராயணன் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசன் ததோ ஜெயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஸ்தன்னமாமி ஹரிம் பரம் தன்னமாமி ஹரிம் பரம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண் எல்லாருக்கும். இந்த இடத்துல இந்த தனுஷ்கோட்டி சுவாமிகளுக்கு தண்டன் சமர்ப்பிச்சுண்டு என்னுடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் யார் மூலமாக நான் ஒண்ணு என்னென்ன கத்துண்டேனோ அத்தனை ஆச்சாரியர்கள் அவள் இல்லைன்னா நான் இல்லை, அவ எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு, அதோடு கூட நீங்க அத்தனை பேரும் பக்தர்கள் இல்லைன்னா நான் யாருக்கு நம்ம சொல்ல போறோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, பிரம்மாவுக்கும் ஒரு வாட்டி சாபம் கிடைச்சு பூலோகத்துக்கு அவதரிக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு ஏற்பட்டது, சந்தர்ப்பம் வந்தது. அது எப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். கலியுகத்துலதான் பிறந்தார் பிரம்மாவும், அது எப்படி அவதரித்தார், என்ன மாதிரி ஆச்சு, ஏன் அவருக்கு வந்தது அந்த மாதிரி, அதெல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் தன்னுடைய எதுக்காக அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஒரு கம்சனையோ ஒரு சிசுபாலனையோ இல்ல ஒரு துரியோதனனையோ இல்ல அர்ஜுனனுக்கு தேரோட்டவோ அதுக்கெல்லாம் அவர் அவதாரிக்கல. அவர் அவதரித்த என்ன முக்கிய காரணம் என்னன்னா, அவர் ஒரு வாட்டியும் மத்ஸ்யமா கூர்மமா எப்படிலாம் அவதரிச்சாரோ அப்பெல்லாம் கூட இருந்த மீன்கள், மத்ஸ்யாவதாரத்துல அந்த கூட இருந்த மீன்கள்லாம் ஐயோ பெருமாள் இப்படி வந்திருக்கே, தேவர்கள்லாம் மீனா வந்துட்டாலும் இவரோட நம்மளும் போய் அந்த இதுல தண்ணியில விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும் அந்த ஆமைகள் பார்த்தா இன்னும் இந்த ஆமை தனியா இருக்கே, வேற மாதிரி இருக்கா, இதுகிட்ட மட்டும் அந்த ஒரு புஷ்ப வாசனை ஒரு துளசி வாசனை இப்படி வருதே அப்படின்ட்டு அதுகள்லாம் ஐயோ பெருமாளை நாங்கள்லாம் உன்கிட்டயே இருக்கணும். மகாலட்சுமி அவர்கிட்ட நிறைய தோழிகள் இருப்பா, அப்சரஸ்கள்லாம் இருப்பா அவளுக்கு அலங்காரம் பண்றதுக்கெல்லாம். அந்த அப்சரஸ்கள் அந்த தோழிகள் எல்லாரும் கேட்டாலாம், நாங்க போய் இப்ப மீனா போயிட்டு வந்துட்டுமா, ஒரு நிமிஷத்துக்கு நாங்க கச்சப்பமா போயிட்டு வரட்டுமா அப்படின்லாம் கேட்பாளாம். அப்ப சொன்னாலாம் பெருமாள் சொன்னார், இப்ப எல்லாரும் அதே மாதிரி ராமரா இருக்கச்சு தண்டகாரண்ய வனத்துல அத்தனை ரிஷி முனிவர்களும் அத்தனை பேரும் எல்லாரும் ஒன்ன ஒரு தரமாவது நாங்க ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு அவள்லாம் கேட்கறச்சு, இந்த அவதாரத்துல இல்ல அடுத்த அவதாரம் நான் உங்களுக்காகத்தான் எடுக்க போறேன், அப்ப நீங்க எப்படிலாம் ஆசைப்பட்டேளோ அப்படிலாம் நான் உங்களுக்கு இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காகதான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தெரிஞ்ச கதை. கிருஷ்ணாவதாரத்துல அவர் வெண்ணைய திருடி ஒரு ஆத்துல இருந்தும் சாப்பிட்டுட்டு வரச்சு அவர் என்ன பண்ணுவாராம், கூப்பிடுவாராம் யாரா, அதாவது தோழிகள்லாம் என்ன பண்ணுவானா, வேணும்ட்டே இவர் நம்ம வீட்டுல திருட மாட்டானா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பா. ஆனா திட்டுவா, காதை முறுக்குவா, கன்னத்தை கிள்ளுவா, திருடுவியா இன்னொரு வாட்டி அப்படின்னு திட்டுவா. ஆனா அடுத்த நாள் அவன் வரல, நேத்திதான் நீ திட்டினியே, நான் இன்னைக்கு வரல, போ உங்காத்துக்கு திருடல அப்படின்னு சொன்னாக்கா வேணும்ட்டு அவள் என்ன பண்ணுவாளா, அந்த சகி வெளியில உறக்க தன் மாட்டு பொண்ணுக்கு குரல் கொடுத்து கூப்பிடுவாளாம், அடியே அந்த திருட்டு பயல் இருக்கான்ல அவன் வந்துருவான், வெண்ணைய நான் இன்னைக்கு அந்த இன்னொரு ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன், மூலையில இருக்கு, கூட போட்டு கவுத்து வச்சிருக்கேன், சொல்லி கிள்ளி வைக்காத அப்படின்னு இந்த ஒரு கண்ணால கண்ணனை பார்த்துண்டே ஒரு கண்ணால தன் மாட்டு பொட்டன் கிட்ட சொல்லுவாளாம். எதுக்குன்னா கண்ணனுக்கு தெரியட்டும் நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு, அதுவும் தெரியட்டும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஏன்னா அங்க எடுத்துன்னு போட்டாங்க, இன்னைக்கு ரொம்ப தேட போறானே பாவம் குழந்தை அப்படின்னும் எண்ணம் இருக்குமா அவளுக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஒருத்தி என்ன பண்ணான்னா, வெண்ணையை திருடி போறான்ட்டு அது மேலேயே உட்காந்துட்டாவும், அதுக்கு மேல ஒரு கூடைய போட்டுண்டு வெண்ணைய வச்சுட்டு பானையில அதுக்கு மேல ஒரு பெரிய கூடைய கவுத்துட்டு அந்த கூடைக்கு மேல தான் உட்காந்துட்டான். இன்னைக்கு பேசாம உட்காந்துருக்கா, இன்னைக்கு நான் வெண்ணையில கல்கண்டெல்லாம் போட்டு தித்திப்பா வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு பேசுங்க, இன்னைக்கு நீ திருடவே முடியாது, எங்க இருக்குன்னு கண்டுபிடி பாப்போம் அப்படின்னா பார்த்தா அந்த எறும்பு லைன்னா போயின்னு இருக்கு. அதை பார்த்தேறான், ஓ இது மேல நீ உட்காந்துருக்கியா, என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு
உன்னுடைய மாடு அவுந்து போயிடுத்து, அது எங்கேயோ ஓடின்னு இருக்கே தலை தெறிக்க, நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஐயோ என் மாடு போயிடுத்தா அப்படின்னு ஏந்து போனாலாம். இவர் கூடைய எடுத்த நன்னா வெண்ணெய நன்னா நக்கி நக்கி சாப்பிட்டேறான். அப்ப வெண்ணெய நன்னா நக்கி நக்கி சாப்பிட்டேறான். அப்போ சாப்பிடுறச்சே அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லா குழந்தைகளும் வந்து கேட்டுது, ஏ கண்ணா நீ ஏன் மத்த வெண்ணையும் சாப்பிட்டு இருக்கியே எங்களுக்கு அப்படித்தான். இவர் கை நன்னா உள்ள பானையில போட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நக்கின்னு இருக்கேன் நன்னா. அப்ப அந்த பசங்கள்லாம் இவருக்கு நிறைய தோழர்கள் உண்டு. அதுல முக்கியமான தோழர்கள் பேரு தன்சுகா, மன்சுகா, தன்சுகா, மதுமங்கல், ஸ்தோக், ஸ்ரீதாமா, சுதாமா அப்படின்னு இவா 7 பேர். இவா ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணனோட சேஷ்டைகளுக்கெல்லாம் கூட இருந்து பண்றது ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவா. இந்த 7 பேரும் வந்து கேக்குறான், கண்ணா எங்களுக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடுறியே, எங்களுக்கும் கொடு. உடனே இவர் கைய இவர் இந்த விரல நக்கின்னு இருக்கு, இந்தா நீ இந்த விரல நக்கிக்கோ. உடனே அவன் சொல்றான், இந்த விரல்ல கொஞ்சமா இருக்கு, சரி இந்த அங்கேருந்து நக்கிக்கோ. அவருக்கு நன்னா கைய உள்ள விட்டு எடுத்ததுனால கை ஃபுல்லா வெண்ணெய். உடனே எல்லாரையும் நீ இங்க நக்கிக்கோ, இங்க நக்கிக்கோ, இப்படி நக்கிக்கோ, தானும் கூட நக்கிக்கிறேன். இத பாக்குற மேல பிரம்மா பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னது பரபிரம்மம் இப்படி எச்ச பண்ணி தானும் சாப்பிட்டு இருக்கார், இன்னொருத்தரையும் நீயே நக்கிக்கோங்கிற தன் கைய. இப்படி இருக்குமா, இது பரபிரம்மமா இல்ல ஏதான ராட்சச அசுரனும் ஏதானா பிறந்துட்டானா? அவனுக்கும் அசுரனுக்கும் எல்லாமே அவனும் பண்ண முடியும், மாயமா மாற முடியும், பறக்க முடியும், திடீர்னு 2 கொம்பை வளர்த்துக்க முடியும், பல்ல பயங்கரமா காட்டிக்க முடியும், அழகாவும் மாற முடியும். அந்த மாதிரி ஏதான ஒரு அசுரன் இந்த மாதிரி அழகா மாறிட்டு இங்க வந்துட்டானோ, ஒரு கால் நம்மதான் இத பரபிரம்மம் நினைச்சு தப்பா நினைச்சுட்டோமோ அப்படின்னு பிரம்மாக்கு சந்தேகம் வந்துதான். சரி இன்னும் கொஞ்சம் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நல்லா தீவிரமா பார்த்துட்டு இருக்கார். இங்க இவர் என்ன பண்றாரு, எல்லார்ட்டையும் ரவுண்டா உட்காந்து இன்னைக்கு கண்ணன் அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, யசோதா மாதா அன்னைக்கு சாப்பாடு கொடுக்கல அவருக்கு. ஏன்னா இந்த பிள்ளை லேட் ஆயாந்தான், அம்மாவோட சண்டை போட்டுட்டு காது தோட காணும்ட்டு துணியை கட்டி விட்டு அவ அதை அலங்காரம் பண்ணி அனுப்புறதுக்குள்ள லேட்டா போச்சு. சாப்பாடு மூட்டைய கட்ட முடியல, வந்துட்டார் இவர். எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒரு ரூபா கொடுங்கோ எனக்கு அப்படின்னு எல்லாரும் தன்னோட ஒரு ரூபா முதல்ல கொடுத்துட்டு அத அவளும் வாயில கடிச்சுப்பா, இவாளுக்கும் கொடுப்பா அப்படி. அப்ப உடனே அவர் சொல்ற, இன்னைக்கு யாரு நீங்க என்ன கைய அலம்பிப்பேளா, அலம்பிக்கலாம் வேண்டாம், அப்படியே வேஷ்டியில தொடச்சுக்கோ அப்படின்னு, வா நம்ம விளையாடலாம் அப்படின்னா யாரும் யமுனையில போய் கையே அலம்பிக்க மாட்டலாம். அப்படியே அந்த சாட்டை வெண்ணெய் ரொட்டி வெல்லம் அப்படிதான் சாப்பிடுவா. அத பாப்பா நன்னா நக்கிப்பாளாம், நக்கின்ட்டு அப்படியே வேஷ்டியில தொடச்சுடுவா. இப்படிதான். இத பார்த்து என்னது இது, இவ வேஷ்டியிலேயே தொடச்சுக்கிறா, கைய அலம்பிக்கல, வாய கொப்பளிக்கல, கால் அலம்பிக்கல, இது பெருமாளுக்கு இதெல்லாம் அபச்சாரம் ஆகாதோ, இப்படி பண்ணிட்டாளே, இது பெருமாள் இருக்காது, நம்ம ஏதோ இது வந்து அசுரன் தான் ஏதோ இந்த மாதிரி மாய வேலை பண்ணிட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ணணும், இவ எல்லாரையும் இது என்னது உண்மையில யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணேர், நீங்க எல்லாரும் போய் இப்ப யமுனையில காலை விட்டுன்னு உட்காருங்கோ, நானும் வந்து உட்காரேன் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து கண்ணன் அப்ப நடுவுல கண்ணாமூச்சி விளையாடுவா, நடுவுல யமுனையில காலை போட்டுன்னு தொங்க போட்டுன்னு உட்காந்துப்பா, மரத்து மேல ஏறி ஒரு அந்த கிளைகள் இருக்கும் இல்லையா, அதுல ஒண்ணு கால் இப்படி போட்டுன்னு உட்காந்துப்பா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடுற பழக்கம் இவாளுக்கு. அந்த மாதிரி பண்றச்சு இவர் என்ன பண்றே, தன்னுடைய மாயினாலே இவ அத்தனை கோபிகைகள் அந்த சகாக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் தன் ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சுட்டு, மாடுகள் அத்தனைத்தையும் தூக்கி உள்ள குகையில அடைச்சுட்டு, கண்ணன் வந்து பாக்குறேன் ஒளிஞ்சுக்கிற விளையாட்டு விளையாடி பார்த்தா காணும் யாரையுமே. உடனே எங்க போன அத்தனை பேரும், உடனே தன் கண்ணை மூடிண்டு பாக்குறேன், ஓஹோ இது பிரம்மானுடைய கைங்கரியமா, எல்லாரையும் தூக்கி குகைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரா, பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் என்ன பண்ணேர், தன்னுடைய இதுல இருந்து அதே மாதிரி அத்தனை சகாக்கள் அத்தனை மாடு, அதாவது எல்லா மாடுமே கண்ணன், எல்லா சகா சகிகளுமே கண்ணன் அத்தனை பேரும். ஆனா அவாவா தன் அந்த மாதிரி ஒரு வருஷம் பிரம்மா அந்த அடைச்சு வச்சுட்டு, இவ ஆனா டெய்லி குழந்தைகள் ஆத்துக்கு போறது அங்கிருந்து வர்றது எல்லாம் கண்ணனே அத்தனை உருவெடுத்துட்டு. இவர் என்ன பண்ணேர், கண்ணன் ஓ இவன் இந்த பிரம்மாவுக்கு நாம பாடம் கற்பிக்கணும், கோபம் வந்துருத்து, என்னுடைய பக்தர்களை நீ இப்படி அடைச்சு வச்சுட்ட, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்துல இருந்த அத்தனை பேரும் என்கிட்ட சகாவா இருக்கணும், என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கணும், என் கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவா அத்தனை பேரும். அந்த பக்தர்கள் கூட அவளுக்கு இச்சை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நான் ஆடின்னு இருக்கச்சு, அவளை நீ இப்படி போய் பண்ணிட்டியா, உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி பாக்குறாரு ஒரு வாட்டி. அவர் கீழே தான் நின்னுட்டு இருக்காரு பூலோகத்திலேயே கண்ணன். ஆனா இப்படி பாக்குறாரு. அங்க என்ன ஆறுது மேல பிரம்மலோகத்துல. பிரம்மா என்ன பண்ணார், அப்பா இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம அடைச்சு வச்சுட்டோம். இது என்ன மாயையோ என்னன்னு தெரியல. இந்த பையன் தனியா என்னதான் பண்றான்னு பாப்போம். அசுரனோ கிசுரனோ யாரோ தெரியல. இது பரபிரமமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கூட அப்படியே பரபிரமமா இருந்தாலும் எச்சல் பண்ணி எல்லாம் கொடுக்கறதுகள் வேண்டவா வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டே. இப்ப பிரம்மா தன்னுடைய தர்பாருக்கு தன்னுடைய சபைக்கு போனா வெளியில இருக்கிற காவலாளிகள் சொல்றான், யார்ப்பா நீ நகரு அப்படிங்கிறான். உடனே இவர் சொல்ல, என்னப்பா என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க, என்ன காவலாளி, எனக்கே உள்ள போக அனுமதி கொடுக்க மாட்டீங்களா, நான் யார் தெரியலையா, நான் பிரம்மா அப்படிங்கிற. அவா சொல்ற, இந்த மாதிரி பிரம்மான்னு சொல்லிட்டு வராள நாங்க நிறைய பார்த்தாச்சு, கிளம்பு கிளம்பு தள்ளு இவனை அப்படின்ட்டு கீழே தள்ளி விட்டா பூலோகத்துல. இவர் தடால்னு கீழே எங்க கிருஷ்ணன் நின்று இருக்கேரோ அந்த இடத்துல டபக்கட்டீர்னு வந்து விழுந்தா இப்படி பார்த்தா கண்ணன் இப்படி கை வச்சு நின்றுட்டு இருக்கே. ஒண்ணு சொல்ல அதே புன்சிரிப்போட கண்ணன் நின்றுட்டு இருக்கே. பிரம்மா உடனே பாக்குறேன், நான் அங்க எங்க பிரம்மா உள்ள உட்காண்டிருக்கார், நீ பிரம்மாவே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பிரம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரா, கிளம்பு அப்படின்னு தள்ளி விட்டா இல்லையா, என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இப்படி கண்ணை மூடிட்டு பாக்குறார். பார்த்தா பிரம்மாவோட அந்த அரியணையில பிரம்மாவா ஒருத்தர் உட்காண்டிருக்கார் ஆல்ரெடி. யார் அவர், இது யாரு பிரம்மா என் மாதிரி வேஷம் போட்டுண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நன்னா கூர்ந்து பாக்குறேன். பார்த்தா பிரம்மாவுக்கு சங்கு சக்கரத்தோட இருக்கே. என்னடா இது, அப்புறம் இங்க திரும்பி பார்த்தா கண்ணனுக்கு சங்கு சக்கரம். அத்தனை சகா சகிகளும் பக்கத்துல நின்று இருக்கா, அவ்வளவு பேருக்கும் சங்கு சக்கரம் தெரியுது. அப்ப இவ புரிஞ்சுக்கிறார், அடாடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இது கண்ணன் தான் பரபிரம்மத்தை தவிர வேற யாரு எல்லா ரூபமும் எடுத்து சங்கு சக்கரத்தோட இருக்கார் அப்படின்னு அவர் ஒருத்தரை தவிர வேற யாரால இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணன் கால்ல விழுந்து, என்ன மன்னிச்சுக்கும் சுவாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. நீ பண்ணது தப்பு பிரம்மா, நீ என்னுடைய பக்தர்களவா, இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு இதுலயும் அவதாரத்திலயும் அவ என் கூட விளையாடணும், என் கூட ஆலிங்கனம் பண்ணிக்கணும், என்னோட கூட அனுபவிக்கணும் சுகத்தை, பக்தி அவள் பரவசத்துல இருந்தா அவளைத்தான் நான் இந்த இதுல பிறக்க வச்சு அவ என்னோட கூட வந்து இருக்கட்டும், என்னுடைய அத்தனை சுகானுபவத்தையும் அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவள் என் பக்தர்களை என் கூட வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய உச்சிஷ்டம் சாப்பிடணும்னு அவ ஆசைப்பட்ட, அதனால அவளுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இத நீர் வந்து இப்படி தடுத்து பாப்பத்தை சம்பாதிச்சுட்டேரே, பக்தர்களை சோதிச்சுட்டேரே, அவளை ஒரு குகையில போட்டு அடைச்சு வச்சுட்டேரே, இதுக்கு உமக்கு பரிகாரம். அவர் சொல்ற, சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, நீ பூலோகத்துல பிறந்துதான் ஆகணும், இது என்னுடைய இது, நீர் போய் பூலோகத்துல பிறக்கணும், அதுவும் கண்ணு இல்லாம குருடன் செய்யற மாதிரி நீர் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கே, அதனால நீர் குருடனாக பிறப்பாய் அப்படின்ட்டு. உடனே பிரம்மாவுக்கு தாங்க முடியல, எங்க இருந்த பிரம்ம பதவி எங்க குருடனா பூலோகத்துல கலியுகத்துல பிறன்னு வேற சொல்லிட்டேன், என்ன பண்றது. உடனே காலை பிடிச்சுன்னு கதற, சுவாமி நான் தெரியாம பண்ணிட்டேன், நீங்க யாரோ உங்களுக்கு இது ஏதோ ஒரு அசுரன் இருக்கலாம், அப்படி நீர் சுவாமியாக இருந்தாலும் உங்களுக்கு எச்சலை கொடுக்கறாளே அப்படிங்கிற அந்த இதுலதான் நான் பண்ணிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சு க்ஷமிக்கணும், நீர் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ஆனா நீர் கருணைங்கிற ஒரு இது இருக்கே உமக்கு, எனக்கு கருணை காட்டும் அப்படின்னு வேண்ட. உடனே அவர் சொல்றேன், 5 வருஷம் மட்டும் உனக்கு கண் இருக்காது, அதுக்கப்புறம் நீ ஒரு ஆச்சாரியன் மூலமாக உனக்கு கண்ணு 6வது வயசுல உனக்கு கண்ணு வரும். ஆனா இதுக்கு பிராயஷ்சித்தம், நீ இவ்வளவு பேருக்கு நீ இது பண்ணிட்ட இல்லையா, கண்ணு இல்லாதவன் போலதானே அவ பக்தர்களை நீ ஒரு குகைக்குள்ள பூட்டி வச்சுட்ட, அதனால அதுக்கு பிராயஷ்சித்தமா நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பக்த மால், அதாவது பெருமாளுக்கு நிறைய மாலைகள் உண்டு, அதாவது துளசி மாலை, நவரத்ன மாலை, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, புஷ்ப மாலை, ரோஜா பூ மாலைன்னு சொல்றோம் இல்லையா, நீ பக்தர்களை புகழ்ந்து எழுதி அந்த ஒரு பக்தர்களை அந்த மாலை கோரு, ஒரு பக்தர்களை பத்தியும் நீ சொல்லி சொல்லி கைப்பட எழுதி அதை எனக்கு சமர்ப்பி, பக்தமால் அப்படிங்கறத எனக்கு சமர்ப்பி, அப்போ உன்னுடைய அந்த பாபத்தினுடைய பிராயஷ்சித்தம் நடந்துடும், நீ அதுக்கப்புறம் கிளம்பி உன்னுடைய லோகத்துக்கு வரலாம். இது உண்மையில பாத்தீங்கன்னாக்கா பிரம்மலோகத்துக்கு பிரகாரம் அவ ஒரு க்ஷணத்துக்குத்தான் வந்தேறான் பூலோகத்துக்கு, ஆனா அவர் 100க்கு மேல வயசுல இருந்தே, ஏன்னா பூலோக கணக்கு பிரகாரம் நிறைய நாள் இல்லையா, அவ்வளவுக்கு மேல இருந்தேர் அவர். அப்போ இது இவருக்கு சாபம் கிடைச்சது, நான் எப்ப கீழே போய் பிறக்கணும் சுவாமின்னு, நீ இந்த மாதிரி போய் கலியுகத்துல பிறக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்ப என்ன ஆகுது, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு ராமதாஸ்
ஜானகி அப்படின்னு ஒரு தம்பதிகள். அவ 2 பேருக்கும் ரொம்ப நாட்கள் குழந்தை இல்ல. ஒரு நாள் அவளுக்கு பெருமாளுடைய கிருபையினால அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. பிறக்கும் போதே குருடனாக பிறக்கிறது. பிரம்மா தான் அந்த இடத்துல அவதரிச்சிருக்கார், குழந்தையா பிறந்திருக்கார். சரியா? பிறக்கும் போதே குழந்தை குருடு. அவ அம்மா அப்பாக்கு பார்த்த உடனே, குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப வருத்தம். அடாடா, நம்ம குழந்தைக்கு இப்படியா, இந்த மாதிரி ஒரு இதுவா, எப்படி நம்ம குழந்தைய நம்ம இருக்கிற வரையில் காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் அதுக்கு கதி என்ன ஆகும்? ஆனாலும் எவ்வளவு நாள் தான் அம்மா அப்பா கூடவே இருப்பா? ஒரு ஒரு நிமிஷமும் அதை விட்டுட்டு தனியா போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா மத்த பசங்களோட அது எதுவும் கண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாத, வெளிச்சம்னா என்ன, சூரியன்னா என்ன அப்படின்னு தானே கேட்கும், இல்லையா? அது எதுவுமே பார்த்தது இல்லையே. அப்போ அதுக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன பண்ண போறோம் இப்படி இருக்கே அப்படின்னா. அப்படியே சரின்ட்டு தாயும் தகப்பனாரும் ஒத்துண்டா. அவள் ரொம்ப அழறா, ஐயோ நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாயார் ஜானகி ரொம்ப வருத்தப்படுறா. அப்ப அவர் சொல்ற, கவலைப்படாத, நம்ம குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப தீக்ஷண்யமா ரொம்ப நன்னா இருக்கு, ஏதோ ஒரு தெய்வாம்சம் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைக்கு தெரியுது. இதுக்கு பரவாயில்ல, நம்ம குழந்தை நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு எப்படின்னா ஆத்தியாத்மிகத்துல நல்லா படிப்பு கத்து கொடுத்துரும். வாய் பேச முடியும்ல, காது கேட்கறது, கண்ணு தானே தெரியல, பரவாயில்ல, பேச்சு திறனை இவனுக்கு நன்னா கத்து கொடுத்து, நிறைய பெருமாளை பத்தி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து, இவனுக்கு ஆத்மா பரமாத்மானா என்ன அதெல்லாத்தையும் நன்னா நம்ம கத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறா. அதே மாதிரியே அவ வளர்க்கறா குழந்தைய. அப்ப என்ன ஆகுது, அந்த கிராமத்துல ரொம்ப என்னன்னா தரித்திரம், மழை பெய்யல, தண்ணியே இல்ல, வறண்டு போச்சு, அனாவிருஷ்டி வந்துடுத்து, எதுவும் விளைச்சல் இல்ல, சாப்பாடு இல்ல அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே இல்ல. இன்னும் கேட்டாக்கா இவாள் வேற ரொம்ப சாதாரண குடும்பம். அத ஏதோ கொஞ்சூண்டு இவாளுக்கு நிலம் இருந்தது, அந்த நிலத்துல வர விளைச்சல்களை வச்சு இவ குடும்பத்தை ஓட்டின்னு இருந்தா. இப்ப என்ன எடுத்துன்னா ஒண்ணுமே சுத்தமா ஒண்ணும் இல்லை இவாளுக்கு. சாப்பிட ஜலம் கூட ஒருத்தர் வீட்டுல போய் கேட்பா, கொஞ்சூண்டு எனக்கு தண்ணி கொடுக்குறியா, கொஞ்சம் எனக்கு நீ தண்ணி தரியா அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாரும் பாவம் கடலை, அதை நன்னா அது பண்ணி அப்படியே வாயில சாப்பிடுவோம். கடலை சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி இல்ல, இவ்ளோ கஷ்டப்பட்டுன்றதா. ஒரே ஒரு கணத்துல கொஞ்சம் தள்ளம் இருந்தது, அது ரொம்ப, அதுவும் பார்த்தா சாப்பிடறதுக்கு கூட பிடிக்காது அந்த மாதிரி ஜலம். எப்படியோ அதை கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வாழ்க்கை, அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா சரி நம்ம போயிடலாம், இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டா. இப்ப என்ன ஆகுது, இவ மட்டும் இருக்கா அந்த மாதிரி ரொம்ப தரித்திரத்துல வாடின்னு இருக்கா, குடும்பத்துல சாப்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப அன்னைக்கு அந்த தகப்பனாருக்கு, அதாவது ராம்தாஸ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுறது. ஏன்னா பசி பட்னி அலைச்சல் கிளைச்சல் இந்த மாதிரி இருந்ததுல எல்லாருமே பசி பட்னியில இருக்கா. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வரதுனால என்ன எடுத்துன்னா ரொம்ப உடம்பு இதுவாயிடுத்து. ஒரு நாள் அவர் இறந்தும் போயிடுறார். இறந்து போனோடனே அந்த கிராமத்துல நிறைய பேர் ஊரை விட்டு போயிட்டா. அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றதுக்கு கூட இவள்கிட்ட வசதி இல்ல. எப்படி பண்றது, என்ன பண்றது ஒண்ணும் தெரியல, யாருமே இல்ல. வெளியில யாரானா வாங்கோ யாரானா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா, ஒத்துருமே இல்ல. அந்த குழந்தைக்கும் தெரியல, அப்பா போயிட்டாங்கிறது புரியல. அதுக்கும் என்னமோ அம்மா யாரையோ கூப்பிடுறாளே, எதுக்கு கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குது. இவள் என்ன பண்ற, வெளியில எல்லாம் போற, தன் புருஷனுடைய அந்த பாடிய தானே இப்படி இழுத்துன்னு வெளியில வச்சு, அந்த தானே விறகு மேல எல்லாம் இதை போட்டு அந்த அந்திம சம்ஸ்காரம் என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி அந்த பாடி சரீரத்தை மேல அப்படி காலை தொட்டு சேவிச்சுண்டு அப்படியே விழுந்து அழறா, கேவி கேவி அழறா. நான் என்ன பண்ணுவேன், நீங்களும் இல்லையே, இப்ப இந்த குழந்தை கண்ணு தெரியாம குழந்தை பத்தி போயிட்டார், நான் ஒரு அபல ஸ்திரீ, நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுன்னு இருக்கா. அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அந்த கிராமத்துல ஒரு 2 சன்னியாசி வரா. ஒருத்தர் பேர் அக்ரதாஸ் ஜி, ஸ்ரீ அக்ரதாஸ் ஜி அப்படிங்கிற ஒருத்தர். ரெண்டாவதுவர் அவர் ஸ்ரீ கேல்தேவ் ஜி அப்படின்னு 2 சன்னியாசிகள் அந்த கிராமத்துக்கு வரா. அவ 2 பேரும் அந்த இடத்துல பிக்ஷை ஏதான கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வந்தா என்னடா இந்த கிராமத்துல எல்லாம் வீடு பூட்டி இருக்கு, ஒத்துருமே இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இப்படியே வரைச்சு இந்த பெண் இப்படி ஒரு இடத்துல ஒரு வீடு கதவை திறந்திருக்கு. அந்த வீட்டுல போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு பிக்ஷாம் தேகின்னு போய் அந்த வீட்டுல கேட்கிறா. அந்த வீட்டுல ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி இருக்கா. அவள் வெளியில அழறா, சுவாமி நான் ஒரு சன்னியாசி கேட்டாக்கா, பிக்ஷை கேட்டா இல்லைன்னே சொல்லக்கூடாது, ஆனா என்கிட்ட குடுக்கறதுக்கு கூட ஒண்ணும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் சுவாமி அப்படின்னு அழறா அவ கேவி. அப்ப இந்த கேல்தேவ்ஜி சுவாமிஜி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ற, தன்னுடைய பையிலேந்து அவள் ஒரு பிடி வச்சிருக்கிறவர், அவருக்கு எங்கேயோ
பிக்ஷையில கிடைச்ச அவல், அந்த அவலை தூக்கி இந்த அம்மா இத நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறா. ஐயோ சுவாமி, எனக்கு நான் பாப்பி ஆயிடுவேன் இதை வாங்கிண்டாக்கா. நீ உங்களுக்கு நான் கொடுக்கணும், ஆனா பிக்ஷை கேட்ட வந்த இடத்துல நீங்க பிக்ஷை கொடுக்குறீங்கன்னா நான் ரொம்ப பெரிய பாப்பி ஆயிடுவேன், எனக்கு வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்லவே அவர் சொல்ற, இல்லவா, நாங்க எப்படி உங்கள்கிட்ட பிக்ஷை கேட்டு வந்து வாங்கிக்கிறோமோ உங்களுக்கும் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இந்தாங்க நீங்க எடுத்துக்கோங்க இத்த, நாங்க இன்னும் வேற எங்கேயான போய் பிக்ஷை வாங்கிப்போம். இதால உனக்கு ஒருவேளை பசி தீரறது, உன்னுடைய ஒருவேளை பசிக்கு நாங்க ஏதான கொஞ்சம் உதவி பண்ணோம்னா அது எனக்கும் நல்லதுமா, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அவர். அவர் உடனே அதை கொடுத்துட்டு அவ இப்படி கிராமத்துல வேற எங்கேயான எதான கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே வரலான்ட்டு வரச்சே பார்த்தா இந்த பெண்மணி அழுதுண்டு இருக்கா. தன்னுடைய பத்தியினுடைய சரீரத்தின் மேல தலையை வச்சுண்டு அப்படியே ஓன்னு அழுதுன்னு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன் சுவாமி, நீரும் என்னை கையை விட்டுட்டு போயிட்டேரே, என் கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கா. அப்ப இவ உடனே சொல்றா, பேட்டி, அதாவது புத்ரி, நீ கவலைப்படாத, உன்னுடைய பத்தியினுடைய அந்திம சம்ஸ்காரத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ கேல்தேவ்ஜி, இந்த சுவாமிஜி என்ன பண்ற, அந்திம சம்ஸ்காரம் பண்ணி விட்டுட்டு நீ, அவ உடனே கைய கூப்பிட்டு தன் வீட்டுக்கு அவ கிளம்பி போயிடுறா. என்கிட்ட ஒண்ணும் இல்ல சுவாமி கொடுக்க அப்படிங்கிறா. வேண்டாமா, நாங்க ஒரு ஆத்மாவுக்கு அதுக்கு பண்ண வேண்டிய கிரியையை பண்ணினோம், ஒண்ணும் வேண்டாம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவா 2 பேரும் அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டா. இப்போ இவள் என்ன பண்றா, இந்த பெண், அதாவது ஜானகி தேவி யோசிக்கிறா, இனிமே இந்த கிராமத்துல இருந்து என்ன பிரயோஜனம், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, நலன் அந்த இருக்கு, கொஞ்சோண்டு நிலம் இருக்கு, ஆனா அதுல விளைச்சலே இல்லையே, பூமி வறண்டு போயிடுத்து, பிளவு வந்துருத்தோம் அதுல பூமியில, அதுல இனிமே விளைச்சல் எப்படி வரும், அதனால சரி இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயானா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிராமத்துக்கு போய் ஏதானா உழைச்சு சம்பாதிப்போம், நம்ம குழந்தையும் காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த குழந்தைக்கு பேரு நாபா அப்படின்னு வச்சிருக்காவா. அந்த குழந்தைக்கு இப்போ 5 வயசு ஆயிடுது, சரியா, நாபா அப்படின்னு பேரு குழந்தைக்கு. உடனே சொல்றா, நாபா வா, இந்த கிராமத்தை நம்ம வெளியில போனோம் அப்படிங்கிறா. அம்மா அப்பா இப்போ அழிச்சுட்டு போலாமே, அப்பா எங்க அப்படின்னா, அப்பா வருவார், நீ கவலைப்படாத, அப்பா முன்னாடி போயிட்டா நம்ம வேற கிராமத்துக்கு நம்ம போனோம், அங்க நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இடம் அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கா அப்பா, நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சு அழிச்சுண்டு கிளம்பி போறா. காட்டு வழியாக வரா. காட்டு வழியா வரைச்சு அந்த குழந்தைக்கு பசிக்கிறது, 5 வயசு குழந்தை தானே, அதனால பசிக்கிறது. உடனே கேட்கறது, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறதே, ஏதானா சாப்பிட இருக்குமா அப்படின்னு கேட்கறது. உடனே அவ சொல்றா, இருடா கண்ணா, நீ ஒரு நிமிஷம் இங்கேயே உட்காந்துக்கோ, நான் உனக்காக எதானா சாப்பாடு கொண்டு வரேன், ஏற்பாடு பண்றேன். ஏன்னா அங்க நிறைய மரஞ்செடிகள்லாம் இருக்கு, ஏதானா பழமுள்ள மரமா இருந்தா ஒரு பழத்தை பறிச்சு அந்த குழந்தை கையில கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ற, இப்படி தேடிண்டே போறா. பார்த்தா ஒரு ஆப்பிள் ஒண்ணு பாதி கடிச்சா மாதிரி ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கு. அந்த ஆப்பிள நன்னா பாக்குறா, மண்ணா இருக்கு, நன்னா துணியை போட்டு துடைக்கிறா. ஏன்னா அலம்ப கூட தண்ணி இல்ல, துணியை போட்டு நன்னா தன்னுடைய புடவையாலேயே நன்னா துடைக்கிறா. துடைச்சு கொண்டு வந்து, இந்தாப்பா இதை சாப்பிடு அப்படிங்கிறா. அம்மா எனக்கு தாகமாவும் இருக்குமா அப்படின்னா, ஓ சரி, உனக்கு தண்ணி இங்க ஏதாவது இருக்கா பக்கத்துல, எதானா இருக்கான்னு பாத்துட்டு வரேன், இரு, நீ இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறாங்கல்லு, அந்த பாறாங்கல்லு மேல உட்கார வச்சுட்டு இவள் நடந்து போறா. போயிட்டு இப்படி சுத்தி பாக்குறா. ஐயோ இங்க எதுவும் தண்ணி இல்ல போல இருக்கு, நம்ம குழந்தைய விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம்னா திருப்பி குழந்தை எங்க அது வனாந்திரமா இருக்கு, எங்க திரும்பி அதே வழி வரணும், ஞாபகமா ஏதானா கொஞ்சம் மாறிட்டா கூட தெரியாம போயிடுறது, சரி நம்ம குழந்தையோடய போவோம், தேடுவோம் தண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரைச்சே என்ன ஆகுது, ஒரு கல்லு தடுக்கி இருக்கு. ஒரு கல்லு தடுக்கி விழுந்து இப்படி கீழ் விழறாலியா, அந்த ஒரு பாறாங்கல் பட்டு அப்படியே ரத்தமா கொட்டுறது அவளுக்கு. இங்க இப்படி இருக்கட்டும், அவ விழுந்துட்டா, இப்படி நிமிந்து இப்படி பாக்குறா, ஐயோ என் குழந்தை என்னது, இவளால பேச முடியல, கண்ணு சுத்துறது, மயக்க நிலைமைக்கு வந்துட்டு இருக்கா. இப்படி கண்ணு நிமிந்து பாக்குறா, தூர தன் குழந்தை உட்காண்டிருக்கு அப்படிங்கிறது தெரியறது. அந்த குழந்தை கூப்பிடுறது, அம்மா மா எங்க இருக்கேம்மா, அம்மா வந்துருமா, நான் தனியா இருக்கேன், எனக்கு பயமா இருக்குமா, சீக்கிரம் வாமா அப்படின்னு அந்த குழந்தை கத்தின்னு இருக்கு. இவளுக்கு பேச முடியல, ரத்தம் ஒழுகின்னு ஆன்னு கூப்பிடுறா, இவளால கூப்பிட முடியல. அந்த குழந்தை கண்ணு தெரியல, இவ அம்மா எங்க விழுந்திருக்கான்னு அதுக்கு கண்ணு தெரியல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, தூரம் இருக்கு, அதுக்கு தெரியல. அது மாமான்னு கூப்பிடுற சத்தத்தை கேட்டு இதே 2 சன்னியாசிகள் அந்த காட்டு வழியா வந்துட்டு இருக்கா. யாரு, அக்ரதாஸ் ஜி,
ஸ்ரீ கேல் தேவ்ஜி இவா ரெண்டு பேரும் அந்த காட்டு வழியா போயின்னு இருக்கா. அவளுக்கு இந்த மாமான்னு கூப்பிடுற குரல் கேட்கறது. உடனே அக்ரதாஸ்ஜி சொல்றேன், கேல் தேவ்ஜி ஏதோ சத்தம் கேட்கறதே, ஏதோ ஒரு குழந்தையினுடைய குரல் போல கேட்கறதே, உமக்கு கேட்டுதா இல்ல எனக்குதான் காதுக்கு அப்படி இருக்கா? அவர் சொல்ற, இல்ல சுவாமி எனக்கும் கேட்டுது அப்படின்னா. சரி, இந்த குரல் வந்த திக்க நோக்கி போலாமா அப்படிங்கிறார். போலாம் சுவாமி. யாருக்கோ உதவி தேவை போல் இருக்கு, மாமான்னு கத்துறா, நம்ம ஒன்னா போய் நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணுவோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்தா இந்த குழந்தையினுடைய முதுகு அவளுக்கு தெரியுது. குழந்தை குருடுன்னு தெரியல, குழந்தையினுடைய முதுகு அந்த பின்பக்கமா வந்திருக்கா. இந்த குழந்தைங்க உட்காந்து மாமான்னு கத்தின்னு இருக்கு. அவ உடனே பின்னாடில இருந்து கேக்குறா, யார் நீ அப்படின்னு கேக்குறா. இந்த குழந்தை சொல்றது, இதுக்கு சின்ன வயசுலேருந்து பேசுறதுல இருந்தே ராம் ராம், சியாராம், சீதாராம், ராதே கிருஷ்ணா அப்படின்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் ஆத்மா பரமாத்மா வரையில் அவள்லாம் சொல்லி கொடுத்துட்டான். உடனே அது சொல்றது, நான் யாரா, நீ யாரோ அதே நானும் அப்படிங்கிறது. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோண்டு தக்குளுண்டு குழந்தை எண்ணி நன்னா இன்ச்சு டேப்பை வச்சு அளந்தா ஒரு முழம் கூட இருக்காது இல்லையா? அது நீ யாரோ அதேதான் நானும் அப்படிங்கிறது. உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறேன். பேரு எதுக்கு பேர் கேட்கிற? இந்த சரீரத்துக்கா? ஆத்மாக்கு எந்த பேரும் கிடையாது. நீ அப்ப எனக்கும் பேர் இல்லை, உன்னுடைய ஆத்மாவுக்கும் பேர் கிடையாது. இந்த சரீரத்தின் பேரை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவர் என்ன பண்ற, அங்கேன்னு முன்னாடி பாக்குறாரு. யாரு இது இவ்வளவு தத்துவ ரீதியா பேசுற ஒரு ஜீவாத்மா யாரு அப்படின்னு பாக்கணும். ரெண்டு பேரும் நிக்கிறா. உடனே சொல்றது, ஐயோ உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு அவள் மனசுல நினைச்சுக்கிறா. உடனே கேக்குறா, புத்ரு நீ இந்த இடத்துல தனியா என்ன பண்ற நீ அப்படின்னு கேக்குறா. நான் இங்க உடனே அது சொல்றது, இந்த உலகத்துல எல்லாருமே தனியா வந்தா தனியா தான் ஒரு நாள் போகணும் அப்படிங்கிறது. அவ உடனே சொல்றா, இந்த வனத்துல நீ தனியா உட்காந்துருக்கி, நீ யாரு கூடயான வந்தியா? நான் இப்ப இந்த லோகத்துல இருக்கிறத பத்தி பேசுறேன் அப்படிங்கிற. ஆமா, நான் இந்த லோகத்துல வந்திருக்கேன். என்னுடைய அம்மான்னு ஒரு ஜீவாத்மா இப்ப எனக்காக நீர் கொண்டு வர பேருக்கு நான் அந்த அந்த அம்மாங்கிற ஜீவாத்மாவுக்கு நான் இந்த ஜீவாத்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. அடாடா, இந்த பையனுக்கு ரொம்ப ஞானியா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது சாதாரண பையனா இருக்காது. உடனே அவர் என்ன பண்றே, யாரு? அக்ரதாஸ்ஜி. அக்ரதாஸ்ஜி பெரியவர், சீனியர். அவருக்கு கீழ் ஸ்ரீ கேல் தேவ்ஜி சிஷ்யர். உடனே அக்ரதாஸ்ஜி என்ன பண்ற, கண்ணை மூடிண்டு, இது யார், இந்த ஜீவாத்மா யாரு? முற்பிறவியோ ஏதான ஒண்ணு பெரிய ஞானியா இருந்திருக்கும், ஏதோ ஒரு பெரிய தவறுதல் பண்ணதுனாலதான் குருடனா பிறந்திருக்கு, என்னதான் இது யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின்னு பாக்குறார். பார்த்தா பிரம்மா தெரியுறார் அவருக்கு. உடனே அந்த இதெல்லாம் தெரியுது. அந்த கிருஷ்ணாவதாரத்துல அவர் இப்படி பண்ணினது, சாபம் கொடுத்தது. உடனே அவர் இப்ப பிரம்மா பூலோகத்துல பிறந்திருக்கார். 5 வருஷம் அடுத்து உடனே புரிஞ்சுக்கிறார். ஓ, அவர் உண்மையில இந்த வன வழியா வரதாவே இல்லையாம். அவர் ராஜமார்க்கம்னா நேஷனல் ஹைவேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராஜமார்க்கம் வழியாதான் போறதா இருந்துதான். ஆனா அவருக்கு ஒரு அசரீரி கேட்டுது. அஷரீரி அப்படின்னா சரீரம் இல்லாத குரல் வருது இல்லையா, அதுதான் அஷரீரி. அந்த அஷரீரி கேட்கறது அவருக்கு, நீ ராஜமார்க்கம் வழியா போகாதே, இந்த வனப்பிராந்தம் வழியா போன்னு குரல் கேட்கறது. அதனாலதான் இந்த வழியா வந்தார். ஓ, அந்த அஷரீரி பெருமாளுடைய ஸ்ரீமன் நாராயண குரலே 5 வருஷம் எடுத்து கண்ணு கொடுக்கணும் இல்லையோ, ஒரு ஆச்சாரியன் மூலமாக உனக்கு கண்ணு கிடைக்கும் சொன்னேரா. உடனே அதனாலதான் இவர் இந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு, ஸ்ரீமன் நாராயணா உன் அருள் எப்படியோ நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தைய கிட்டக்க கூப்பிட்டுட்டு தன் கமண்டலத்துல இருக்கிற ஜலத்தை எடுத்துட்டு மந்திரத்தை நன்னா ஜபிச்சுண்டு அந்த குழந்தைக்கு முகத்திலேந்து இப்படி கண்ணுல இப்படி பண்ற. அந்த குழந்தைக்கு கண்ணு தெரிஞ்சு விடுறது. இது எல்லாத்தையும் அந்த அம்மா இருக்கா இல்லையா, தூரத்துல பாறாங்கல்ல விழுந்து இப்படி இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கா. அவள் உடம்பெல்லாம் அந்த பாறாங்கல் மேல இந்த முகவா கட்ட வச்சுட்டு இப்படி பாத்துட்டு இருக்கா. அவளை இவ பாக்கல, ஆனா அவளுக்கு இவ தெரியறா. அப்ப இந்த ஆச்சாரியன் கேக்குறார், அக்ரதாஸ்ஜி
உடனே இந்த குழந்தைக்கு கண்ணை இப்படி தடவிட்டு கண்ணை தர, மெதுவா தர அப்படிங்கிறார். உடனே அந்த குழந்தை மெதுவா திறக்கிறது. திறந்து முதல்ல பார்த்ததே அது யாருன்னா ஸ்ரீ அக்ரதாஸ்ஜி குருஜி. அந்த குருவைத்தான் பாக்குறது. பார்த்த உடனே சொல்றது இப்படின்னு பாக்குறது, மேல பாக்குறது, வானத்துல பட்சிகள்லாம் பறக்கிறது, இப்படி பாக்குறது, மரங்கள்லாம் தெரியறது, சுத்திரும் எல்லாத்தையும் பார்த்த உடனே அதுக்கு புரிய ஆரம்பிச்சுடுத்து. அப்படின்னு சொல்றது, சுவாமி எனக்கு தெரியறது சுவாமி கண்ணு அப்படிங்கிறது. உங்களாலதான் எனக்கு கண்ணு தெரிஞ்சுது. இந்த உலகத்தை நான் பாக்குறதே உங்கள் மூலமாகத்தான் பார்க்கிறேன். அதனால நான் உங்களுக்கு இன்னிலேந்து நான் உங்களை எனக்கு என்னன்னு கூப்பிட்டோம், நான் என்னன்னு கூப்பிடலாம் உங்களை அப்படின்னு கேட்கறது. உடனே அவர் சொல்றேன், நான் உனக்கு ஆச்சாரியன், நான் உனக்கு குரு அப்படிங்கிறேன். உடனே இது என்ன பண்றது, காலை தொட்டு சேவிக்கிறது. எனக்கு கண்ணு தெரியறது சுவாமி, நன்னா தெரியறது சுவாமி குருஜி அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க யாருமே இல்ல, தனியா இருக்கே. இங்க கொஞ்ச நாளில இன்னும் வனவிலங்குகள்லாம் நடமாட்டம் ஏற்பட்டுடும். இருட்ட ஆரம்பிக்க வனவிலங்குகள் நடமாட்டம் ஆயிடும். குழந்தை, நீ எங்கள் கூட வந்துடு வா அப்படிங்க. உடனே அந்த குழந்தை சொல்றது, இல்ல சுவாமி நான் வர முடியாது. ஏன்னா எனக்கு அம்மாவா இருக்காளே இந்த ஜென்மத்துல, அந்த ஆத்மா தண்ணி கொண்டு வர போயிருக்கு. அவள் வந்தா என்ன தேடுவள் இல்லையா அப்படிங்கிறா. ஓ அப்படியா, சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். உங்க அம்மா என்னடா என்ன கண்ணா சொல்றே நீ, இந்த வனத்துக்கு சுத்தீரும் எங்கேயுமே தண்ணி கிடையாதே, உங்க அம்மா ஜாஸ்தி தூரம் போயிருக்க மாட்டா, வா இப்படியே கொஞ்சம் நம்ம குரல் கொடுத்துட்டே போவோம், நம்ம குரலை கேட்டு உங்க அம்மா வந்துருவள் அப்படின்னு சொல்லிட்டு நீயே கூப்பிடு, அம்மா அம்மான்னு கூட்டுண்டே வா அப்படின்னா. அதே மாதிரி அந்த குழந்தை மா மா அப்படின்னு கூட்டுண்டு இவ 2 பேரை கைய பிடிச்சுண்டு நடந்து வருது. இங்க இவளுக்கு என்ன ஆறுது, இவ பார்த்தா குழந்தைக்கு கண்ணு கிடைச்சுடுத்து, ஒரு நல்ல ஆச்சாரியன் கையில போயிடுத்து குழந்தை அப்படின்னு உடனே, கடவுளே என் குழந்தை நான் இவ்வளவு நாளா குருடாவே பார்த்தேன், இன்னைக்கு நான் இனிமே பழைப்பேனோ பழைக்க மாட்டேனோ, ஆனா நான் சாகரத்துக்கு முன்னாடி என் குழந்தைக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் கிட்ட கொண்டு விட்டேர் இல்லையா, அதுக்கு உமக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லிண்ட வாக்குல அப்படியே இறந்து போயிட்டாவள். அப்போ இந்த ஆச்சாரியன் இந்த குழந்தை அஷ்னு சுத்தி இப்படி வரைச்சு அவள் தெம்படுறா. உடனே அவள், ஐயோ இங்க ஒரு ஸ்திரீ விழுந்து கிடக்காளே அப்படின்னு கேள்வி சொல்றேன். உடனே வந்து தொட்டு பாக்குறா, போயிட்டா, பிரணமா இருக்கா. உடனே அவ கேக்குறா, இது உங்க அம்மாவா? ஏன்னா வேற யாருமே இல்ல, அவள் ஒரு ஸ்திரீ தான் அந்த வனத்துல இருக்கா, அப்போ அநேகமா இவனுடைய அம்மாவா இருப்பாள் அப்படின்னு நினைச்சுண்டு அக்ரதாஸ்ஜி சொல்றேன், இவள் தான் உன் அம்மாவா பாரு அப்படிங்கிற. சுவாமி நான் எங்க அம்மாவை பார்த்ததே இல்லையே, நான் இதுவரையில் குருடாத்தானே இருந்தேன், எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா. ஓஹோ, அப்படி இவள் ஒன்னு அம்மாவா இருந்தா இவளுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். எப்படி இருந்தாலும் ஜீவாத்மாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும், அதை நாங்க பண்ணுவோம். ஆனா ஒன்னு அம்மாவா இருந்தா உனக்குதான் ரைட்டு பண்றதுக்கு. அதனால இப்ப இவளை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, உனக்கு ஏதான உறவு இருக்கா இவள் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே சொல்றது அந்த குழந்தை, அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல சுவாமி, இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தது. குருடன் மாதிரி கண்ணை மூடிண்டது. இப்படி அவ அம்மா அவ கன்னத்தை தொட்டு பார்த்தது, கைய தொட்டு பார்த்தது, இப்படி எல்லாம் தொட்டு பார்த்தது. புரிஞ்சுட்டு எங்க அம்மாதான் சுவாமி, இவள் தான் என் அம்மா, என் தாய் அப்படின்னு சொன்ன உடனே, அடாடா இந்த குழந்தைக்கு தாயும் போயிட்டாளே, அப்ப நீதான் இதனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும் குழந்தாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சொல்றது, சுவாமி எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் பண்ண தெரியாதே, ஆனா இந்த ஸ்திரீயை நாங்க முதல்லயே பார்த்திருக்கோம் அப்படிங்கிறா. எப்படி எங்க அம்மாவை நீங்க பார்க்க முடியும், இன்னைக்குதானே நாங்க முதல் வாட்டி காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ அவ சொல்ற, இல்ல இப்பதான் ஒரு 2-3 நாள் முன்னாடி உங்க அம்மா தன்னுடைய கணவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணா, அந்த பையனுக்கு அப்பதான் தெரியுது நம்ம அப்பா போயிட்டாங்கிற விஷயமே. ஏன்னா அவ அம்மா சொல்லவே இல்லை. அத பக்கத்து வீட்டுல உட்காரித்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அப்பா இருக்கா இருக்கா, அப்பா ஏன் பேசலன்னு கேட்டுது. அப்பா தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் இரு, நீ பேசாம இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாலே தவிர அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு, அப்பா போயிட்டாங்கிற விஷயமே அதுக்கு இவாள் மூலமா தெரியுது. என்ன என் தகப்பனாரும் போயிட்டேரா? ஆமா உன் தகப்பனார் இல்ல, அந்திம சம்ஸ்காரம் நாங்க தான் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பிள்ளை கையாலேயே அவளுடைய தாய்க்கு அந்திம சம்ஸ்காரம் அந்த காட்டிலேயே பண்றான். பண்ணிட்டு, குழந்தை இப்ப நீ என் கூட வா, நான் உன்னை ஆஷன் போறேன், இனிமே நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேர ஆஷண்டு வந்துடுறேன் தன்னுடைய இடத்துக்கு. ஒரு மாசம் யாத்திரை பண்றா இவ, நடந்துட்டே வர. அந்த குழந்தைக்கு அப்பப்போ படிப்பு கத்து கொடுத்து, அதான் சொல்லிண்டே வரேன், ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுத்துண்டு. ஏன்னா இது குழந்தை முதல்ல இருந்தே ஆத்மா பரமாத்மா எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குங்கிறதுனால அதுக்கு மேலும் ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கூட ஒரு குழந்தை வந்ததுன்னா ஒரு ஆச்சாரியன் வந்து அதுக்கு படிப்ப ஆரம்பிச்சிருவாரு இல்லையா,
அந்த மாதிரி இவர் நன்னா அதுக்கு கத்து கொடுத்து அதுக்கு 1 மாசம் நடந்து வரா. அங்கேந்து வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு ஆஷன் வந்து உடனே இது ஆசிரமத்துள்ள பாக்குறது எல்லாரும் தன் தன் வேலையை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த வேற ஊருக்கே வந்துட்டா இவ. அந்த இடத்துல எல்லாரும் நன்னா பண்ணிட்டு இருக்கா. அவாவா சாப்பிட்டு இருக்கா. அவாவா மாடுக்கு சேவை பண்றா. சாணி எடுத்து அந்த வரட்டி தட்டின்னு இருக்கா. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நன்னா பெருக்கின்னு இருக்கா. ஒருத்தர் பார்த்தாக்கா பெருமாளுக்கு அலங்காரம் பண்றாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாப்பாடு வேலையில கரிகாய் நறுக்கின்னு இருக்கா. ஒருத்தர் அரைச்சுன்னு இருக்கா. ஒருத்தர் புடைச்சுன்னு இருக்கா. எல்லா வேலையும் நன்னா நடந்துட்டு இருக்கு. சில பேர் மாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல குரு இவர் தான் அக்ரதாஸ்ஜி. இவருக்கு அசிஸ்டன்ட் குருவா இருக்கிறது ஸ்ரீ கேல்தேவ்ஜி. அந்த ஆசிரமத்துல குழந்தைகள் நிறைய பேர் இருக்கா. எல்லாரும் ஜம்முன்னு அங்கேன்னு வந்து எல்லாரும் குருஜி நீங்க வந்துட்டீங்களான்ட்டு ஒரு அப்பா கிட்ட எப்படி குழந்தைகள் ஓடி வந்து கட்டிக்குமோ அந்த மாதிரி வந்து கட்டிண்டு அவரை காலை தொட்டு சேவிச்சுட்டு எல்லாம் போறது. அப்ப இந்த பையன் கேக்குறான், குருஜி எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்றாளே, எல்லாரும் அவ தன் வேலையை பாக்குறா போல இருக்கே. ஆமாம்பா, இங்க எல்லாரும் அவ வேலையை பார்க்கணும்னா அப்ப நான் என்ன வேலை பண்ணணும்? இதுதான் ஒரு நல்ல சிஷ்யனுடைய ஒரு முயற்சி அப்படிங்கிறது. என்னன்னா அந்த குழந்தை நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்போம் அப்படின்னு நினைக்காம என்னுடைய தாயித்துவம் என்ன, என்னுடைய நான் என்ன சேவை பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க அவர் சொல்ற, இன்னைக்கு நீ ரொம்ப நாள் யாத்திரை பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப, இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு நீ போ, சாப்பிடு, குளி, சாப்பிடு, படுத்துன்னு தூங்கு. நாளைக்கு காத்தால நீ ஏந்து வா. உனக்கு என்ன தாயித்துவம், நீ என்ன சேவை பண்ணணும் அப்படிங்கறத நாளைக்கு காலையில உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்ல உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த போய் சாப்பிட்டு தூங்கி அடுத்த நாள் ஏந்து வருது. வந்து ஆச்சாரியன் காலை தொட்டு சேவிக்கிறது. சுவாமி நான் என்ன பண்ணணும்? உடனே சொல்றேன், இன்னில இருந்து நீ என்ன பண்ணணும்னா அந்த ஆசிரமத்துக்கு என்னன்னா நிறைய சாப்பாடு பண்ணி வச்சிருவா. யாரும் சாப்பிட மாட்டா. யாரான யாத்திரிகள், அதாவது நல்ல படிச்ச பண்டிதர்கள் அந்த மாதிரி வருவா. அவ வந்து யாத்திரை போறவா நிறைய பேர் வருவா இல்லையா. அந்த மாதிரி வரவாளுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆசிரமத்துல இருக்கிறவா எல்லாரும் சாப்பிடுவாளாம். அந்த மாதிரி அப்போ யாரெல்லாம் நம்ம ஆசிரமத்துக்கு வராளோ அவளை நீ என்ன பண்ணணும், கால் அலம்பி அந்த தாம்பாளத்துல காலை வச்சு கால் அலம்பி துணியால நன்னா தொடச்சி அவள் ஜலத்தை தலையில புரோக்ஷணம் பண்ணிண்டு அந்த மாதிரி நீ அவளுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டாவிட்டு அவ கை அலம்பிக்கிறதுக்கு வாய் குப்பிளிக்கிறதுக்கு எல்லாம் தண்ணி அந்த இதுவால கொடுக்கணும். அதே மாதிரி அவ சாப்பிட்டு வந்து உக்காண்டா யாரான சாப்பிடறச்சு நின்னு மரம் மாதிரி நிக்க கூடாது, விசிறணும் அவ சாப்பிடறச்சு. இந்த வேலையெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிற. அப்படியே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அதை ஆரம்பிச்சுன்றது வேலைய. அதை தவிர எப்பவுமே யாருமே வெறும்ன ஃப்ரீயா இருக்கக்கூடாது. சுதந்திரமா நான் சுதந்திரன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே பரதந்திரர்கள், பெருமாளுக்கு பரதந்திரர்கள். அதனால நம்ம என்ன பண்ணணும், என்ன வேலை இதுதான் நான் செய்வேன் இது செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லா வேலைகளும் எல்லாரும் செய்யணும். அப்ப இந்த பையன் கார்த்தால எழுந்திருக்கும், எல்லாருக்கும் இது பண்ணும், மாடுக்கு எல்லாம் குளிச்சு விட்டு மாடுக்கு வெக்கெல்லாம் போட்டுட்டு இது என்ன பண்ணும், இங்க இருந்து பக்கெட்டி கொண்டு வைக்கிறது, அங்க இருந்து இதை கொண்டு வைக்கிறது, அந்த மாதிரி சிறு சிறு வேலைகள். இது ஏன்னா 6 வயசு தானே இல்லையா, அது அதனால அந்த சிறு சிறு வேலைகள்லாம் பண்ணும். யார் வராளோ அத்தனை பேருக்கு கால் அலம்பும், துணியால நன்னா தொடைக்கும். பாருங்கோ, அதே அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த சகாக்கள் கோபிகள் எல்லாம் இருந்த அவளை குகையில வச்சு பிரம்மா பூட்டினார்ல, அவளே இப்போ பிராமணர்களா வந்தாளாம். அவ ஒருத்தர் காலையும் தொட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பெருமாள் பண்ணிருக்கேன். அவ ஒருத்தர் காலையும் அலம்பி தொடச்சி அந்த ஜலத்தை ஸ்ரீபாத் தீர்த்தம் சாப்பிட்டு தலையில புரோக்ஷணம். இந்த மாதிரிதான் உன் பாவத்தை நீ கழிக்க முடியும். என்ன தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமாளுக்கு பிடிச்ச பக்தர்களை நம்ம மனசு நோகிற மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணினா பெருமாள் அதுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியறது பாருங்க இல்லையா. பிரம்மாவாவே இருந்தாலும் நான் எப்படி ஒன்னாலும் நடந்துப்பேன் இல்லையே, பெருமாள் அவருக்கும் தண்டனையை கொடுத்திருக்காரு பாருங்க. அப்பெல்லாம் அப்படி பார்த்தா நம்மளாம் எம்மாத்திரம் இல்லையா. அப்ப யாரையும் எந்த பிராமணர்களையுமே எந்த பக்தர்களையுமே பெருமாள் கிட்ட பக்தர்கள்னு ஒருத்தர் வந்துட்டா அவள் மனம் நோகும்படி வாயாலே சொல்லக்கூடாது, செய்கையாலே பண்ணக்கூடாதுங்கிறது தெரியுது பாருங்க. அதுக்கு நான் பிரம்மா பதவியில இருந்தேன் மன்னிச்சு விட்டுருன்னு மன்னிக்கல அவர். இல்ல இதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணு அப்படிங்கிறேன். அப்போ ஒரு காலையும் தொடச்சி ஒருத்தருக்கும் அந்த காலை சேவிச்சு அவ பாதுகையை வாங்கி கீழே வச்சு அவளுக்கு கால் அலம்பி
அந்த காலை நன்னா துணியால தொடச்சி அந்த ஸ்ரீபாத் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அதை தலையிலேயே புரோக்ஷணம் பண்ணி இப்படி பண்ணணும். இந்த மாதிரி நீ எல்லாருக்கும் வர பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பண்ணு அப்படிங்கிறேன். இப்ப ஸ்ரீ அக்ரதாஸ்ஜி ஏன் இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய வேலையை பண்ணுன்னு சொல்லி விட்டார்? ஏன்னா அவர் பாப்பத்தை அப்படிதான் போக முடியும், இல்லாட்டி போக முடியும். எவ்வளவு நாள் அவர் இங்க பூலோகத்துல உட்காந்துருக்கிறது? அவர் தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு போக வேண்டாமா? எப்படி? அதனால்தான் ஆச்சாரியன் சில டயத்துல நம்ம யோசிக்கிறோம், கடுமையா ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா அது மனசுல அந்த எண்ணத்தை பெருமாள் உண்டாக்கிடுற. இது பாப்பாத்மா, இதனுடைய பாப்பத்துக்கு போகிறதுக்கு நீ கடுமையா இருந்துதான் அதை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு பகவானா தோண வைக்கிறாராம். நம்மள்ட்ட சில ஆச்சாரியர்கள் கடுமையா இருந்து நம்ம சில வேலைகள் செய்யறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் கழியறதுன்னு நம்ம நினைச்சுக்கணும். அந்த ஆச்சாரியன் சொன்னதி, நான் என்ன இவ்வளவு சின்னவனா இருக்கேன், என்னால முடியாது, ஒரு நாளாவது தூக்கம் வருது, தூங்கல் யாவர் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு ஆச்சாரியன் அப்புறம் எல்லாரோட எச்சல் உச்சிஷ்டம் தான் நீ சாப்பிடணும். எந்த உச்சிஷ்டத்தை பார்த்து இது நக்கின்னு இருக்கா, எல்லா இதுவும் இது பெருமாள் இந்த நக்கலையா நக்கின்னு இருக்க அப்படின்னு நினைச்சாரு இல்லையா? இன்னைக்கு அதே கோபிகைகள் கோபர்கள் இந்த இதுல வந்திருக்கா, பிராமணர்களா வந்திருக்கா, அவளுடைய உச்சிஷ்டத்தை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், எல்லாரும் என்ன மீத்தி வைக்கிறாளோ அந்த ரொட்டி எல்லாம் எடுத்து வச்சு பேரான். அத வச்சுட்டு தன்னுடைய குருவுக்கு கொண்டு போய் முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அவருடைய உச்சிஷ்டமும் எடுத்து வச்சுண்டு அதையே சாப்பிட்டார். இந்த மாதிரி அவர் அவருடைய 10 வருஷம் கிட்டத்தட்ட பண்ணினார். பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு பாக்குறதுக்கு ஒரு யவ்வன வயசு வந்துடுத்து. யாருக்கு? நாபாஜிக்கு வந்துடுத்து, யவன வயசு வந்துடுத்து. குருவுக்கு சேவைன்னா சேவை அப்படி பண்றேன். இன்னைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அங்க ஆசிரமத்துக்கு வரவாளுடைய அத்தனை பேருக்கும் காலம்பி தொடச்சி சேவை பண்ணி அவளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அதேதான் பண்ணிட்டு இருக்கேன். தன்னுடைய குருவுக்கு சேவை எப்படி பண்ணுவார்னா விசிறுவேர், உட்காண்டு இருந்தாக்கா காலை பிடிச்சு விடுவேன். ராத்திரி அவர் எனக்கு தூங்கிட்டேன், எனக்கு தூக்கம் வருது, நாபா போ, இனிமே நீ போய் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவேராம். ஆனா இவர் சொல்றார், இல்ல குருஜி, எனக்கு இன்னும் தூக்கம் வரல, நீங்க பாவம் கார்த்தாலேந்து எவ்வளவு நடந்துட்டு, உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்கும், நான் பிடிச்சு விடுறேன் அப்படின்ட்டு உட்காந்து பிடிச்சுட்டு இருப்பேன். இவரா சொல்ல, எனக்கு போரும் நாபா, சேவை பண்ணுது, உன்னுடைய சேவையில எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னா கூட விட மாட்டேறான். அவர் சாப்பிட மாட்டேர். அவர் ஒரு நாள் அவர் குருஜிக்கு எங்கேயோ வெளியில போக வேண்டிய வேலை வந்தது. போயிட்டு வந்துட்டு ராத்திரி ரொம்ப நாழி கழிச்சு வர இவர் அங்கேன்னு வந்து நிக்கிற, வந்துட்டீரா சுவாமி, உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறேன். நாபா, நீ இன்னைக்கு உச்சிஷ்டம் சாப்பிட்டியா? இல்ல சுவாமி, எல்லா உச்சிஷ்டமும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்ட உங்களுடைய உச்சிஷ்டமும் வந்துடுத்துனா அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஆச்சாரியன், இவ்வளவு ஆச்சாரிய பக்தியா உனக்கு, நீ என்னைக்கும் ரொம்ப நன்னா இருப்ப அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த மாதிரி இருக்குச்சு. இப்போ வந்து நாபாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலேயே ஆயிடுது, சரியா? அப்போ அங்க இருக்கு, இவ்வளவு நாள் அங்கேயேதான் இருக்கார். எல்லாம் ஆச்சாரியன்ட்டா கத்துன்ட்டேன், நல்ல வித்தைகள்லாம் கத்துன்ட்டேன், என்னென்ன கத்துக்கணுமோ உபநிஷதங்கள் என்ன, அது என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, எல்லாம் கத்துன்ட்டேன். ஒரு நாள் மெதுவா அவருக்கு விசர்றேன். இந்த ஸ்ரீ அக்ரதாஸ்ஜி இவர் எப்படின்னாக்கா, எப்படி நம்ம தமிழ்ல பிரபந்தத்துல ஆழ்வார்கள் வந்து நாயிகா பாவத்தோட பெருமாளுக்கு நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கா, நம்மாழ்வார் பராங்குஷதாசியாக பாடியிருக்கா இல்லையா? அந்த நாயிகா பாவத்துல இவாளும் மூழ்கி போயிடுறான் சில பேர். அதுல ஒருத்தர் இந்த அக்ரதாஸ்ஜி. இவர் எப்படி இருப்பார்னா, அப்படியே உட்காந்து சாஞ்சுன்னு உட்காந்துட்டு இருப்பார், கண்ணை மூடிண்டு மாறிடுவேன், நாயிகா பாவத்துக்கு மாறிடுவேன். எப்படின்னா இவர் எந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் ஸ்டோரி சொல்றச்சு அதை சொல்றேன், ஏன் நாயிகா பாவத்துல போறா அப்படிங்கிறது. அதாவது அதுவும் கிருஷ்ணர் ராதா, கிருஷ்ணருக்கு அப்படின்னு யோசிச்சாக்கா அவ வந்து நாயிகா பாவத்துலதான் ராதை கிட்ட நெருங்க முடியும். ராதை வந்து எந்த புருஷர்களும் அவளுடைய அந்த அந்தரங்க அதுல போக முடியாது. நிகுஞ்ச சேவா, நிவிருத்த சேவா, அது மாதிரி இருக்கு. குஞ்ச சேவா, நிகுஞ்ச சேவா, நிவிருத்த நிகுஞ்ச சேவா அப்படின்னு இருக்கு. அதுல வந்து குஞ்ச சேவால எல்லாரும் இருக்கலாம், நிகுஞ்ச சேவா அப்படின்னா பெண்கள் மட்டும். அதுல வந்து என்னன்னா ஆச்சாரியன் அனுமதியோட கூட ஒரு பக்தர்கள் பெருமாளை சேவிக்க முடியும். நிவிருத்த நிகுஞ்ச சேவான்னு அதுல ஒன்லி 8 சகிகள் தான் இருப்பா, ராதையினுடைய 8 சகிகள்.
லலிதா, விஷாகா, சம்பகலதா, இந்துலேகா, சித்ரா, ரங்கதேவி, சுதேவி அப்படின்னு துங்க வித்யா அப்படின்னு 8 பேர் இருக்காவா. அந்த 8 பேர் மட்டும் கிருஷ்ணன் அவள் மட்டும் அது இருப்பா. அந்த மாதிரி அதுல லலிதாங்கிறவள்கிட்ட தான் சாவியே இருக்கு, அவள் தான் அனுமதிப்பா அப்படின்னு சொல்லுவா. அந்த கதை அப்புறம் ஒரு வாட்டி சொல்றேன் எப்பயாவது நம்மளுக்கு டைம் கிடைக்கிறச்சே. அப்போ அந்த லலிதாவையும் சீதா சியாராம் அப்படின்னு சொல்லுவா இந்த ஊர்ல. சீதாவையும் ராமரையும் சேவிக்கிறச்சு, அதாவது அவள் அந்தரங்கமா அந்த புறத்துல இருக்கிறச்சு யாரும் அனுமதி கிடையாது. ஆனா பெண்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். ராதகிருஷ்ணர் இருக்கிறச்சே, அதே மாதிரி சீதாராம் இருக்கிறச்சே அங்க பெண்கள் தான் போக முடியும், வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த ஹனுமார் கூட வெளியில தான் நிக்கணும். அதனால ஹனுமார் பெண் பாவத்தோட போவேறாம். அவர் அந்த துப்பட்டாலாம் போட்டுண்டு இது போட்டுண்டு, அது ஒரு கதை இருக்கு, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரிதான் போவார் அவரும். அப்போ இந்த இவர் இருக்கார் இல்லையா, இந்த அக்ருதாஸ்ஜி இருக்கார் இல்லையா, இவர் நாயிகா பாவத்துக்கு போயிட்டார். இவ எப்ப தன்னை நாயிகாவா மாறிக்கிறேரோ, அதாவது ஒரு பெண் பாலாக மாறுறோ, அதுல அவருக்கு பேரு சந்திரகலா அப்படின்னு பேரு. இவ எல்லாருக்கும் பெண்ணா மாறச்சு ஒரு பேரு உண்டு. அவ அந்த பெண் பாவத்தை தான் ஒரு பெண்ணு மாதிரி ஆக்கிண்டு தியானத்துல சீதைக்கு சேவை பண்ற மாதிரி நினைக்கிறவர். அப்போ பெண் பாவலா மாறச்சு இவர் சந்திரகலாவா மாறிடுவே. சந்திரகலா இப்போ சீத்தையும் ராமரும் அவளுடைய அந்த புறத்துல இருக்கா. அந்த இடத்துல அப்ப அன்னைக்கு அவர் நினைச்சுட்டு இருக்க, அப்படி அந்த பாவனையில இருக்க முழுகிட்டார். சீத்தை ராமர் கிட்ட சொல்றா, இன்னைக்கு ராமா எப்பவும் நீ ராமனாவே இருக்க, நான் சீத்தையாவே இருக்க, போர் அடிச்சு போயிடுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மாறிப்போம். நான் இன்னைக்கு ராமர் மாதிரி வேஷம் போட்டுப்பேன், நீ இன்னைக்கு சீத்தையா மாறு, நம்ம 2 பேரும் இங்கே அந்த புறத்துக்குள்ள இப்படி இருக்கலாம் அப்படின்னு. உடனே ராமர் சொல்ல, ஐயோ எனக்கு எப்படி சீத்தை, அதெல்லாம் வராது சீத்தை, புடவையெல்லாம் என்னால உடுத்திக்க முடியுமா சீத்தை? இல்ல இல்ல இல்ல, நீங்க நான் சொல்றது கேட்டுதான் ஆனா என்ன இது, நீங்க எனக்கு இதுக்காக கூட இது கூட பண்ண மாட்டேளா அப்படின்னு. சரிம்மா உனக்காகயா பண்ணிட்டு போறேன் அப்படின்றேன். உடனே சீத்தை தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் கொடுக்குறா. அவர் நல்லா பாவாடை எல்லாம் போட்டுண்டு, அந்த லெஹங்கா துப்பட்டா எல்லாம் போட்டுண்டு, அழகா நத்தெல்லாம் வச்சுண்டு, தலையில இங்க ஒரு இது வச்சுப்பா இல்லையா நெத்தி சூட்டி, அது வச்சுண்டு, சூரிய சந்திராலாம் வச்சுண்டு, அழகா பொட்டெல்லாம் நன்னா திலக்கம்லாம் நன்னா இட்டுண்டு, காதுக்கு அவர் தன்னுடைய குண்டலங்கள் இந்தலங்கள்லாம் கொடுத்துட்டா. இதுல இந்த ஊருக்கார என்னன்னா, இங்க இந்த நெத்தியில குங்குமம் ரொப்பிப்பா, மாங்கு அப்படின்னு சொல்லுவாத்த, சிந்தூர் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த சிந்தூர் எல்லாம் அவ சொல்ற, சிந்தூரும் ரொப்பிக்கோங்க, நான் ரொப்பிக்கிறேனோ இல்லையோ டெய்லி அப்படின்னு. உடனே அதையும் ரொப்பிண்டு அழகா அலங்காரம் பண்ணிண்டு, இவள் உடனே அந்த ராமருடைய வேஷ்டி மேல அங்கவஸ்திரம் என்ன, பட்டு பீதாம்பரம் என்ன, நல்ல வைஜெயந்தி மாலா என்ன, கையில வில்ல கொண்டாங்க, உங்க வில்ல நான் தான் வச்சுப்பேன் சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த வில்லையும் வாங்கி தான் வச்சுட்டான். வச்சுன்னு பாத்தீங்களா நான் எப்படி இருக்கேன்னா. இப்போ ராமர் கருத்த கலர் தான், நீல கலர் தானே. இப்போ ராமர் வெள்ளை வெளையர்னு இருக்கே, சீதா வெள்ளை வெளையர்னு இருப்போம் இல்லையா. சீதா வெளுப்பா ராமராட்டம் ஆயிட்டா, அவர் கருத்து சீதாவா இருக்கார், அப்படி இருக்கா. வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா, அவர் எப்பவுமே கார்த்தாலேந்து இவர் ராமர் ஆச்சாரியரே ஆச்சாரியரேன்னு சேவிப்பார். இவரும் ராமா என்ன பண்ற, இது பண்ணியா அது பண்ணியா இது படிச்சியா அப்படின்னு எல்லாம் கேட்பேறான். அதாவது ஒரு ஆச்சாரியன் கம்பீரத்தோட எல்லாம் கேட்டு போயிறான். ஆனா ராத்திரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரா, போய் தன்னுடைய ஆசிரமத்துல உட்காந்து எப்படி உடனே சீதா ராமனை மனசார ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி மாதிரி நினைச்சு அப்படியே அவளை நினைச்சு கண்ணுல பூரிப்பு அடைவேறான். ஐயோ இது 2 பேரும் என்கிட்ட சிஷ்யரா எப்படி நடந்துக்கிறாரு இவர் இந்த ராமன் அப்படின்னு அதை ரசிச்சு அதுல மூழ்கி போயிடுவாராம் வசிஷ்டர். அப்ப அன்னைக்கு அதே மாதிரி அவர் என்ன பண்ற, யோசிச்சா கருப்பா சீதை ராமன் விளைவிளேர்னு எப்படி கலர் மாறித்துன்னு அவரை சீச்சை ஏதோ நான் தப்பா பாக்குறேன்னு அப்படின்ட்டு இப்படி யோசிக்கிறேன். பார்த்தா உடனே இது எப்பவே போய் நான் சேவிக்கணும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நேர வர. வசிஷ்டருக்கு எந்த சமயத்திலயும் யாரும் தடுத்து நிறுத்துற அதிகாரம் அந்த சபையில கிடையாது. அதனால அவர் பாடு நீள வரேர் வந்தா. ஆனா ராஜசபையில எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, குரு ஆச்சாரிய குரு வசிஷ்டர் பெருமான் எழுந்தருளுகிறார் பராக் பராக் அப்படின்னு கூப்பிடுவா இல்லையா ராஜசபையில ஒருத்தர் வந்தாக்கா, அந்த மாதிரி குரல் கேட்கறது. உடனே சீத்தை சொல்றா, ஐயோ ஆச்சாரியர் வந்துட்டார், கொண்டாங்க எல்லாத்தையும் புடவையெல்லாம், இந்தாங்க உங்க வேஷ்டி அப்படின்னு. அவன் உள்ள போயிட்டான். உங்க ஆச்சாரியன் ஆச்சு, நீங்க ஆச்சு, நான் புருஷாள் எதிர வரமாட்டேன், நான் உள்ள போறேன்ட்டு அவ
உள்ளுக்குள்ள போயிட்டு இவர் வந்து கட கடன்னு எல்லாத்தையும் பண்ணி வேஷ்டி உடுத்திட்டு எல்லாத்தையும் அவுத்து கித்து வச்ச ஆச்சாரியன் உள்ள வரே. உள்ள வந்தனே, ஆச்சாரியரே சுவாமி வாரும் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ராமா இப்படின்னு பாக்குற ராமன. ஆச்சாரியரே அப்படின்றாரு. எல்லாம் சரியா இருக்கா ஆச்சாரியரே, உங்கள் அருளால எல்லாம் நன்னா இருக்கே. உடனே இப்படி மேலே கீழே பாக்குறேன். என்னடா எனக்கு தியானத்துல ராமன் வெள்ள வெளேர்னு இருந்தான், இப்ப திருப்பி மானரமா இருக்கான், எப்படி இப்படி கண்ணை மூடிக்கிறார். அவருக்கு அந்த லீலை வந்துடுறது. உடனே காலை தொட்டு சேவிக்கிறேன்ட்டு ராமர் காலை தொட்டு சேவிக்கிச்சு. இந்த நெத்தியில குங்குமம் ரொப்பி இருக்கு, சிந்தூர். உடனே வசிஷ்டர் புரிஞ்சுக்கிறா, சிரிப்பு வந்திருப்பான். ஆஹா, நம்ம இவா 2 பேரும் விளையாடி இருக்கா நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாளுடைய லீலை எப்படின்னு சொல்லிட்டு, ராமா இது என்னது, அதுவா சுவாமி அப்படின்னு ராமருக்கே சிரிப்பு வந்துருத்தோம். இது ஒரு நடந்தது ராமாயணத்துல. இது என்னன்னா, இந்த யாரு பரம பக்தர்களா இருக்காளோ பகவானுக்கு, அவ வந்து அதையெல்லாம் கண்ணுல அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த அக்ரதாஸ்ஜி தான் சந்திரகலாவா மாறி அந்த சீதாராமனுடைய அந்த புறத்துல சீதைக்கு மாலை அழகா போட்டு அவளுக்கு தலை அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டு, அன்னைக்கு அவர் ராமனா இருக்கா, இவள் சீத்தையா இருக்கே, ராமர் சீத்தையா இருக்கே. உடனே அவரை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ எவ்வளவு அழகா இருக்காரு இவர் சீதையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை தூக்கி இப்படி போட போறார். அப்ப என்ன, இப்போ அக்ரதாஸ்ஜி வந்து சந்திரகலான்ற ரூபத்துல இருக்கே, புரியுறதா? அக்ரதாஸ்ஜி சரீரத்துல ஆசிரமத்துல இருக்கே, மனசார அவர் சீதையினுடைய அந்த புறத்துக்கு போயிட்டார். அந்த இடத்துல அவர் தன்னை எப்படி இருக்கே, சந்திரகலாங்கிற பேர்ல இருக்கே, பெண்ணா இருக்கே. அது சீதைக்கு, அதாவது ராமன் வந்து சீத ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவருக்கு மாலை போடணும்னு இப்படி எடுத்துன்னு போறச்சே ஒரு குரல் கேட்கறது, சுவாமி என்னை காப்பாத்தும், சுவாமி என்னை காப்பாத்தும் அப்படின்னு குரல் கேட்கறது. இந்த ஆசிரமத்துல தானே சரீரம் இருக்கு, சுவாமியோட நிஜ சரீரம் அங்கத்தானே இருக்கு. அவர் இத முதல்ல சிரிப்பு, அவர் இதெல்லாம் மனசுல கற்பனை பண்ணிட்டு இருக்கார். சீதைக்கு மாலை, ராமர் சீத ரூபத்துல இருக்கிறவளுக்கு மாலை போடுறதாக அவர் மனசுல அங்க லீலைக்கு போயிட்டார். சரீரம் இங்கத்தான் இருக்கு. அந்த மாலை போடுறச்ச அவர் முகத்துல புன்சிரிப்பு அவருடைய கண்ணுல, அவர் முகத்துல தெரிஞ்சுது. எதிர நாபாஜி விசிறின் இருக்கார். நாபாஜி தன்னுடைய ஆச்சாரனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கார். சிரிப்பு முகமா, நம்ம ஆச்சாரியர் எவ்வளவு அழகா இருக்கே, என்ன சிரிக்கிறேர், என்ன லீல பார்த்துட்டு இருப்பேர் இப்ப இவர், எதுக்காக இவருக்கு இந்த கள்ளச்சிரிப்பு வருது? நான் இவருடைய மனசுக்குள்ள பூந்து என்ன பாக்குறார் அப்படின்னு பாக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அபச்சாரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சுவாமிஜி என்ன காப்பாத்துங்கிற ஒரு குரல் கேட்கறது. இத கேட்டுட்டு இந்த அக்ரதாஸ்ஜி இருக்காரு இல்லையா, அவருடைய முகத்துல அந்த புருவத்துல ஒரு சுருக்கம் வருது. யார் இப்ப கூப்பிடுறா, மாலைய போடுறதா வேண்டாம்? அதாவது அவர் சந்திரகலா உள்ள போயிட்டு, அதனால சந்திரகலா மாலைய போடல, இப்படி நிக்கிறா. யாரு கூப்பிடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இவர். அத உடனே ஐயோ நம்ம குருஜியினுடைய முகத்துல ஒரு சுருக்கம் வருதே, என்ன சுருக்கம் அது, அவர் ஏன் நிறுத்திட்டார் அப்படின்னு, என்னமோ நல்லா புன்சிரிப்போட இருந்த மூஞ்சி திடீர்னு சுருங்கி போச்சே. இவர் நாபா என்ன பண்ற, குருவுக்கு என்ன கஷ்டம்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருடைய மனசுக்குள்ள போய் என்ன கஷ்டம்னு பார்த்து புரிஞ்சுக்கிற. என்ன ஆறுதுன்னு கேட்டா, அவர் சந்திரகலா ரூபத்துல மாலையை எடுத்துன்னு போய் நிக்கிறார். மாலை போடுற சமயத்துல பச்சாவ் பச்சாவ், காப்பாத்து காப்பாத்து, குருஜி காப்பாத்துன்னு குரல் கேட்கறது. அந்த குரல் எங்கேந்து வந்திருக்கு அப்படின்னு பாக்குறார். அது என்னன்னா, சமுத்திரத்துல ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. அந்த கப்பல் சமுத்திரம் தத்தளிக்க கப்பலும் தத்தளிச்சுட்டு இருக்கு. அதுல ஒரு குரு, இந்த அக்ரதாஸ்ஜியோட சிஷ்யன் ஒருத்தன் அந்த கப்பல்ல சாமான் கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு அக்ரதாஸ்ஜி மேல ரொம்ப நம்பிக்கை. ஐயோ கப்பல்ல நான் விழுந்துருவேனோ அப்படிங்கறதுல குருஜி என்ன காப்பாத்துன்னு அவன் கத்தின்னு இருக்கான். இவர் விசிறின்னு இருக்கார் இல்லையா, உடனே என்ன பண்ற, அந்த விசிறியால இப்படி, அந்த விசிறியால இப்படின்னு பண்றேன். உடனே அந்த கப்பல் கரையோரம் வந்துடுத்து. இது இந்த நாபாஜி எப்படி தெரிஞ்சுண்ட, அந்த குரு ஆச்சாரியர் அக்ரதாஸ்ஜியினுடைய ஹிருதயத்துக்குள்ள தன்னுடைய பாவத்தை கொண்டு போய் அவர் என்ன யோசிக்கிறார்ங்கிறத புரிஞ்சுண்டு அந்த கப்பல் தத்தளிக்கிறதையும் கரையேற்றிட்டு
இங்க குருஜிக்கு சொல்ற, குருஜி மாலையை போட்டுருங்க கழுத்துல, நிக்காதீங்கோ. எதிர சீதா ரூபத்துல ராமன் நீ மாலை போடுவேன் தலையை குனிஞ்சுண்டு எவ்வளவு நாள் நிப்பார்? சட்டுன்னு போடுங்க குருஜி, சந்திரகலாஜி சீக்கிரம் போடுங்கோ அப்படிங்கிற உடனே அந்த சந்திரகலா மாலைய போட்டுட்டு உடனே டக்குன்னு இந்த இந்த சரீரத்துல அந்த அது வந்துடுது. யார் என்ன கூட்டா? சந்திரகலான் யார் கூட்டா? யார் என்ன கூட்டா? சந்திரகலான். உடனே இப்படி கண்ணை முடிச்சு பாக்குறேன். நான் மனசுக்குள்ள சந்திரகலாவா இருந்தேன். சீத்தை, அதாவது ராமன் சீத்த ரூபத்துல இருக்கார், அவருக்கு நான் மாலை போட போறேன்றது உனக்கு எப்படி தெரியும் நாபா? நீ தானே இங்க இருக்கே, வேற யாருமே இங்க இல்லையே, உனக்கு எப்படி தெரியும் நாபா அப்படின்னு கேக்குறேன். உடனே நாபா சொல்ற, எல்லாம் உங்களுடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டதின் பலன் குருஜி அப்படின்னு சொன்னோடனே, அடாடா இவ்வளவு உனக்கு இருக்கு, இவ்வளவு உனக்கு வந்துடுத்து, உன்கிட்ட அந்த சக்தி, ஒரு இன்னொருத்தர ஹிருதயத்துக்குள்ள போய் பாக்குற சக்தி உனக்கு வந்துடுத்துன்னா எவ்வளவு பெரிய சக்தி அது, உனக்கு தெரியல நாபா, நீ என்ன வித்த உனக்கு வந்துடுத்து அப்படின்னு. அசலர் சுவாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் உங்கள்கிட்ட, நானும் குருடன், ஜன்மாந்தன், கண்ணு பொறக்கச்சே கூட கண்ணு இல்லை எனக்கு, ஆனா எனக்கு கண்ணு கொடுத்து அந்த இந்த லோக கண்ணையும் கொடுத்து ஞான கண்ணையும் திறந்து விட்டது நீங்கதான் சுவாமி அப்படின்னு சொல்ல, ஆச்சாரியனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது நாபாவை. நாபா, இன்னைக்கு நீ வருவ, இன்னைக்கு சமயம் வந்தாச்சுப்பா, இனிமே நீ பிறந்ததின் பயன் அதை நீ பண்ணணும் அப்படின்னு கேட்க, நான் என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் பக்தர்களுடைய மாலை கோரு, அந்த மாலையை கோத்து சமர்ப்பி பெருமாளுக்கு, அதன் மூலமாக தான் உன் பிறவிக்கடன் உனக்கு போகும் அப்படின்னு சொல்ல, சுவாமி எனக்கு புரியலையே அப்படின்னா, நீ பக்தர்களை பத்தி எழுத ஆரம்பி, வேற எதுவும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்ல, உடனே சுவாமி பெருமாளை பத்தி கூட, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி கூட எழுதிடலாம், ஆனா ஒரு பக்தரை பத்தி எழுதுறதுன்றது ரொம்ப பெரிய வேலை, அவ மனசுக்குள்ள நான் எப்படி போக முடியும் சுவாமி அப்படின்னா, நீ எப்படி என்னுடைய மனசுக்குள்ள போய் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுண்டியோ, நான் சந்திரகலாவா இருக்கிறதையும் நீ தெரிஞ்சுண்டியோ, உனக்கு அதே மாதிரி அவள் அருள் கிடைக்கும். எந்தெந்த பக்தரை பத்தி நீ எழுத போறியோ அந்தந்த பக்தரே உனக்கு நீ அந்த பக்தரை மனமாரமா பிரார்த்தனை பண்ணிக்கும், அவளே உனக்கு எல்லா தன்னுடைய கதையை சொல்லுவா அப்படின்னு சொல்ல, உடனே அன்னிலிருந்தே உட்காந்து எழுத ஆரம்பிச்சார். ராமானுஜரை பத்தியும் கூட அவர் எழுதியிருக்கார் நாபாஜி. நிறைய பக்தர்களை பத்தி எழுதியிருக்கார். சூர்தாஸ், கபீர்தாஸ், நாபாஜி இன்னும் ராமானுஜர், அந்த மாதிரி நிறைய ஒரு புக்கே இருக்குது. நிறைய 200க்கும் மேற்பட்ட பக்தர்களை பத்தி நிறைய எழுதியிருக்கார் அவர். அது எப்படின்னா சூத்திரமா எழுதியிருக்கார். பிரஜுபாஷா அப்படிங்கிற, இங்க பிருந்தாவனம், மதுரா, கோகுல், கோவர்தனம், பர்சானா இங்கெல்லாம் பேசுற பாஷைக்கு பேரு பிரஜுபாஷான்னு பேரு. அதே பிரஜுபாஷையில அவர் நாபாஜி எழுதியிருக்கார். அதை எழுதிட்டு அத சூத்திரதாரமா எழுதி கொடுத்துட்டு உடனே அதுக்கு இப்ப என்னன்னா, பக்த மாலா அப்படிங்கறதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு மாலையில 4 வஸ்து கண்டிப்பா வேணும். என்ன அப்படின்னா, மனக்கான்னா முத்துக்கள், அதாவது எதால நான் மாலை பண்ணுவேனோ, முத்தோ, பவழமோ, மணியோ, புஷ்பமோ, துளசியோ, அது வஸ்து ஏதான ஒண்ணு வேணும் இல்லையோ, அதுக்கு பேரு மனக்கா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அத கோக்கர், அது எல்லாம் தனித்தனியா இருக்கும். புஷ்பங்கள் தனியா இருக்கும், மணி முத்துக்கள் தனித்தனியா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்னா கோக்கணும். அப்படின்னா எப்படி கோக்குறது? அதுக்கு ஒரு நூல் வேணும், அதாவது சூத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த சூத்திரம் வேணும், எதுல கோக்கப்படணுமோ அது வேணும். அதுக்கப்புறம் என்னன்னா சுமேரு அப்படின்னு சொல்லுவா. சுமேருன்னா நீங்க மாலை கோத்துண்டே வரேள், அது நீட்டக்கு எப்படிதானே இருக்கும் ஒரு கயர்ல. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கார்னரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த முடிச்சு போடுற இடம் தான் அதுக்கு பேரு சுமேரு. சரி, முடிச்சு போட்டாச்சு, பெருமாளுக்கு மாலை சாத்துறோம். ஆனா அது நடுவுல இங்க கீழே பெண்டன்ட்னு ஒண்ணு போடுறோம் இல்லையா, நம்ம கூட நெக்லஸ் எல்லாம் போட்டு அதுல பெண்டன்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா. அந்த பெண்டன்ட் அதுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னா புதனா அப்படின்னு சொல்லுவா. புதனா அப்படின்னு பேரு. அப்போ ஒரு மாலை அந்த பெண்டன்ட் வச்சு அது அழகா இருக்கு. அது புஷ்பத்தாலேயோ, ஒரு டைமண்டாலேயோ, தங்கத்தாலேயோ, வெள்ளியாலேயோ, ஒரு கீழே கிருஷ்ணர் போட்டு ஏதான ஒண்ணு போட்டு அதுல இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருந்தாக்கா அது ஒரு அழகு கொடுக்கறது அந்த மாலைக்கு இல்லையா. அப்போ இது 4 என்னது அப்படின்னு கேட்டாக்கா, மனக்கான்னா என்ன? பக்தர்கள். இந்த இடத்துல இவர் மணியோ, முத்துவோ, துளசியோ, புஷ்பமோ வைக்கல.
இவர் ஒரு பக்தர்களை கொண்டு வந்தார். ராமானுஜர், கபீர்தாஸ், ரஹீம்தாஸ், ரைதாஸ் ஜி அப்படின்னு ஒரு பக்தர்களையா, ராமானுஜர் அப்படின்னு ஒரு பக்தர்களையா கொண்டு வந்தார். அவள் அந்த அந்த சூத்திரம் எது? பக்திங்கிற சூத்திரம். பக்திங்கிற சூத்திரத்துல ஒருத்தரையா கொண்டு வந்து கோத்தாராம். கோத்துட்டே சரி இந்த சுமேரு யாரு அப்படின்னு கேட்டா ஆச்சாரியன். இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அதுக்கு டைட்டா வைக்கிறதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? அது யார் பண்ணுவா அப்படின்னா அந்த வேலைய ஆச்சாரியன், பரமாச்சாரியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆச்சாரியன் கிருப்பையினாலதான் அதை முடிச்சு போட்டு டைட் ஆக்க முடியுதுதான். சரி அது முடிச்சும் போட்டாச்சு. அப்போ அதுக்கு என்ன, இது யாருக்கு சமர்ப்பிக்க போறோம் அந்த மாலைய அப்படின்னு கேட்டாக்கா புதனாங்கிற பகவானுக்கு. புதனா அதுல பெண்டன்ட் மாதிரி இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா பெருமாள். அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்க போறோம். அப்ப என்ன வேணும் இதுக்கு? ஒரு பக்தர்களுடைய மாலை பக்திங்கிற சூத்திரத்துல கோர்த்து ஆச்சாரியங்கிறடைய அதை ஒரு மாலையா ஆக்கி, மாலைய இப்படி விரிஞ்சு தானே இருக்கும். ஒரு கயத்துல நம்ம கோர்த்தோம்னா நீட்டமா இருக்கும். அது மாலையா ஆக்குறது யாரு? அது ஒரு முடிச்சு போட்டு நன்னா ஒரு ஆச்சாரியனுடைய கிருப்பை இல்லாத முடியாது. அப்ப ஆச்சாரியங்கிற சுமேரு வச்சு அதுக்கப்புறம் புதனாங்கிற பரமாத்மாவுக்கு சமர்ப்பிக்கிறது தான் இந்த பக்தமாலா அப்படிங்கிறது இந்த இது. அப்போ இவர் எல்லார் ஆச்சாரியனை பத்தியும் எழுதுறதுல பெருமாளுக்கு பக்தி எந்தெந்த விதமா நம்ம நவரச பக்திங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொரு வித பக்தி என்னன்னா 5 பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. என்னது? துளசி, அதாவது ஒரு நம்ம மாலைங்கிறது பண்றோம் அப்படின்னாக்கா துளசி, குந்த, மந்தார, பாரிஜாத, சரோருஹைஹி பஞ்சபிர் கிரதிதா மாலா வனமாலா பிரகீர்த்திதஹ. பெருமாளுக்கு வனமாலா தான் ரொம்ப பிடிக்குமா. அப்ப அந்த வனமாலா எப்படி எதால பண்ணக்கூடியது அப்படின்னா துளசி, குந்தம், மந்தாரம், பாரிஜாதம், சரோரு, இந்த 5 பஞ்சபிர் கிரந்திதா, இந்த 5 தான் பண்ணக்கூடியது வனமாலா. அதுதான் பெருமாளுக்கு பிடிச்ச வனமாலா, பிடிச்சிருக்கு. இது பக்தியின் மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவ பக்தி காமிச்சிருக்கா. 5 விதமான பக்திய பிரதானமா சொல்லியிருக்கு. சாந்த பக்தி, அதாவது நன்னா அமைதியா உட்காந்து பெருமாளை நான் சேவிக்கிறேன், பெருமாள்ன்ற பாவத்தோட இருக்கேன், நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் பெருமாளுக்கு சேவை பண்ணி அவரை சேவிக்கணுங்கிற பாவம் ஒண்ணு. தாச பாவம், தாசன் ஹனுமான் உதாரணத்துக்கு இருக்கார். சக்கிய பாவம் அர்ஜுனன் இருக்கான். வாத்சல்ய பாவம் யசோதர் பொழிஞ்சாள் இல்லையா ஒரு வித பக்தி, அந்த மாதிரி வேற அம்மாவே இனிமே கிடைக்க மாட்டா அப்படி அந்த மாதிரி வாத்சல்ய பாவம். ஸ்ருங்கார பாவம் அத்தனை கோபிகைகள் காட்டின பாவத்துக்குத்தான் ஸ்ருங்கார பாவம். இந்த 5 பாவத்தோட இருக்கிற பக்திகளை பெருமாள் ரொம்பவும் சிரேஷ்டமா எடுத்துக்கிறார். அப்போ இந்த மாதிரி பக்தி கொண்ட இந்த அந்த இதுக்கு யார உடனே அவர் சொல்றார், ஆச்சாரியன் நான் இருந்தப்பா, நான் உனக்கு கிருப்பா பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு சுமேருவா வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனை தேர்ந்தெடு, பிரதானமா ஒரு ஆச்சாரியன் வேணும். அவளை எப்படி நீ தேர்ந்தெடுக்க போற? எப்படி நான் யாரு பக்தியோடயும் இருக்கணும், ஆனா நான் பக்தி பண்றேன்னு காமிச்சுக்க கூடாது. அவன் ரொம்பவும் தாழ்ந்த மனப்பான்மையோட எல்லார் பக்தர்களுக்கும் அடியானுக்கு அதாவது இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் அடியாளா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பக்தர் வேணும் அப்படிங்கிறேன். அவாதான் இந்த நீ எழுதின இந்த பக்தர்களுடைய கதைக்கு அவாதான் சுமேரு அப்படின்னு அக்ரதாஸ்ஜி சொல்றேன். யோசிக்கிறேன், யார குருவா போடுறது? இந்த குருவா கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு வர்றார். நான் கடைசியில பிருந்தாவனத்துல வந்துருவேன், ஏன்னா நான் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்ததுனால என்ன கதை எடுங்கோ நான் பிருந்தாவனத்துக்கு அட்டாச் பண்ணிடுவேன். சோ பிருந்தாவனத்துக்கு வர்றார் அவர் நாபாஜி. பிருந்தாவனத்துக்கு அங்க எல்லா சந்துக்களையும் சாப்பிட கூப்பிடுறாரு. எந்த இடத்துல தங்கினார்? கியானுகுதடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பிருந்தாவனத்துல, இப்பயும் இருக்கு அந்த இடம். கியானுகுதடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த நாபாஜி தங்கி எல்லாருக்கும் நிமந்திரணம் கொடுக்கிறார் சாப்பிடுறதுக்கு. அந்த சாப்பாட்டுல எல்லாரும் வரட்டும், எல்லாரையும் பாக்குறேன், ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் பாக்குறேன். அதுல யாரு சிரேஷ்டமா தெரியறாளோ அவளை சுமேருவா நம்ம ஏத்துக்கலாம், அவளுடைய பக்திய பிரதானமா வச்சு இதை கோத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். சரி, இப்ப இங்க என்ன ஆகுது? அங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போன மாசம் கதையில உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யார் வந்திருந்தீங்களோ கேட்டீங்களோ கதை, நான் துளசிதாசர் கதை சொல்லியிருந்தேன்.
அதுல பிருந்தாவனத்துக்கு துளசிதாசர் வந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அந்த இடத்துல துளசிதாசர் இங்க வந்திருக்கேன். ஆனா இவரை சாப்பாட்டுக்கு கூப்பிடல நாபாஜி. ஏன் கூப்பிடல? அவருக்கு தெரியாது துளசிதாசர் அங்க வந்திருக்கார் அப்படின்ட்டு தெரியாது. அப்போ துளசிதாசர் எங்க இருந்தார் அப்படின்னா ராம்புலேலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ராம்புலேலாங்கிற இடத்துல துளசிதாசர் தங்கி இருந்தார். ராம்புலேலா கியான் குதுடி அவருக்கு தெரியாது. ராம்புலேலால துளசிதாசர் வந்திருக்காருன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகுது, சாக்ஷாத் சிவபெருமானே வேற ஒரு சாது மாதிரி சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுட்டு துளசிதாசர் கிட்ட போய் சொல்ற, சுவாமி நீங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாள், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்ற, ஐயோ எனக்கு சாப்பாட்டுல எல்லாம் நான் பிக்ஷை வாங்கி சாப்பிடுறவன், எனக்கு அப்படிலாம் சாப்பாட்டுக்கு எல்லாம் போகணும்னு எனக்கு நன்னா விதவிதமான நல்ல சாப்பாடு சுவாமி வாருங்கள் அப்படின்றா. எனக்கு அப்படிலாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஏதோ நான் பிக்ஷையில காலம் தள்ளுறவன், எனக்கு 2 வீட்டுல இருந்து 2 ரொட்டி கிடைச்சா போரும், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டே. அப்போ உடனே அவர் அந்த சன்னியாசி சிவரூபத்துல வந்து துளசி அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் உடனே திரும்பி பாக்குற, சுவாமி நீர் உங்களை வேஷம் மாத்தின் வரத்துக்கு நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேன்? நேரடியா எனக்கு ஆணையிட்டா நான் செய்ய மாட்டேனா? என்ன சுவாமி செய்யணும் நானு? நீ அந்த சாப்பாட்டுக்கு இதுக்கு போ, நிமந்திரணத்துக்கு போ அப்படின்னு சொல்ல, சுவாமி நான் அங்க போய் என்ன பண்ணணும்? சாப்பிடுறதுக்காக தான் போகணுமாட்டா? இல்ல நீ போ, அங்க மத்தபடி நம்ம பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இவர் இங்க இருந்து கிளம்பி அங்க போறார் துளசிதாஸ்ஜி. இது துளசிதாஸ் கதையில நான் சொல்லல உங்களுக்கு. ஏன்னா இந்த கதையை இங்க சொல்லணும்ட்டுதான். ஏன்னா இவர் சுமேருவா எப்படி ஆறாருங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கதையோட ஜாயின் பண்ணிருக்கேன். இவர் இங்க இருந்து அங்க போறார். எங்க? கியான் குதுடிக்கு போயிட்டு இவர் அங்க வெளியில என்ன பண்ணார், அவ பாதுகைக்கு அவுத்து வைப்பா இல்லையா ஆசிரமத்துக்கு வெளியில, அந்த இடத்துல பாதுகை அவுத்து வைக்கிற இடத்துல உட்காண்டார். பாத்தார், அந்த பாதுகை எடுத்து அங்க பெரிய ஒரு ஆச்சாரியன் சுவாமிகள்லாம் நிறைய பேர் வேலை இருக்கா, உள்ள சாப்பிட்டு இருக்கா, எல்லாரும் சாப்பாடு தடபுடலா நடந்துட்டு இருக்கு உள்ள. இவர் என்ன பண்ற, இந்த பாதுகைகள் வச்ச இடத்துலயே உட்காந்துட்டேன். எல்லா பாதுகையும் எடுத்து தன் தலைமையில ஐயோ இவ்வளவு ஆச்சாரியர்களா இங்க வந்திருக்காளா அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய தலைமையில வச்சுட்டு இருக்கிற அப்படியே பாதுகைகளை. அப்ப என்ன அடுத்து ஒருத்தர் அங்கேருந்து வர, இவர் இங்க முடியலன்னு உட்காந்துட்டார் போல இருக்குன்ட்டு அவர் பாயசம் திருக்குமது கொண்டு வந்திருக்கேன். சுவாமி உங்களுக்கு எதுல திருக்குமது கொடுக்கட்டும் அப்படின்னு. இவர் யாரோடதையோ பாதுகை கையில வச்சிருக்கு, இதுலயே கொடும் அப்படின்னார். என்னது, பெருமாள் பிரசாதத்தை பாதுகையில வாங்கிப்பியா? இப்படிதான் அவமதிக்கிறதா நீ பிரசாதத்தை அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சுட்டு. இவர் சொல்ற, ஐயோ நான் பெருமாள் பிரசாதத்தை அபச்சாரம் எதுவும் பண்ணல, இது யாருடையதோ பாதுகை, ஒரு நல்ல பக்த சந்தனுடைய பாதுகைன்னு இதை பார்த்தாலே தெரியுது. இப்பேற்பட்ட பாதுகையில நீங்க பாயசத்தை கொடுங்கோ, நான் இதுல அப்படியே சாப்பிடுறேன். அவருடைய சரண தூளியும் என் வயிற்றுக்குள்ள போட்டோம். அப்பேற்பட்ட பக்தருடைய சரண தூளி எனக்கு வேணும் அப்படிங்கிறேன். அவர் சொல்றேன், உனக்கு பாயசமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கத்தின்னு இருக்கேன். உள்ள நாபாஜி பாயசம் கலரின்னு இருக்கேன். வேற ஒரு பாயசம் கூட்டமா வந்துட்டு இருக்கா இல்லையா, அவர் உள்ள பாயசம் கலரின்னு இருக்கேன். அவருக்கு இந்த சத்தம் காதுல விழுறது. உடனே ஏந்து குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னு கேட்கிறேன். பாருங்க, சரண பாதுகையில போய் பாயசத்தை விடுன்னு இந்த பிராமணன் சொல்றான். என்ன அவமரியாதை பண்றாரு இவர் பிரசாதத்தை அப்படின்னு. உடனே நீர் போர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உள்ள அனுப்பிச்சுட்டு, சுவாமி நீங்க ஏன் பாயசத்தை இதுல வாங்கிக்கிறீள்? நீங்க உள்ள நிறைய பாத்திரங்கள் இருக்கு எங்கள்கிட்ட, மண் பாத்திரத்துலதான் நாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம், நீங்க ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க சுவாமி அப்படின்னு சொல்ல. அவர் சொல்ற, மண் பாத்திரம் எல்லாம் இந்த பாதுகைக்கு ஈடாகுமா? இது எவ்வளவு பெரிய பக்தருடைய பாதுகை இது அப்படின்ட்டு ஒரு கவிதை. அதாவது துளசிதாசர் வினய பத்திரிகா அப்படின்னு ஒண்ணு எழுதினார். அதுல ஒரு 2 லைன் எழுதியிருந்தார். அதாவது பாதுகைக்கு, ஒரு பெரிய பக்தருடைய பாதுகைய நம்ம தலைமையில வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதையை சொல்லி, இப்பேற்பட்ட சரண பாதுகை இதுல கூட எனக்கு பாயசம் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்ற, அட இது வினை பத்திரிகால துளசிதாசர் எழுதின கவிதைன்னா இவர் இத கரெக்டா சொல்றாருன்னா இவரை யாருன்னு கேட்டுப்போம். துளசிதாசர் கவிதையை படிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு அந்த அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா இவரை யாருன்னு கேட்போம் அப்படின்ட்டு, சுவாமி நீங்க உங்களுடைய பரிச்சை, அதாவது நீங்க யார், அது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இவர் உடனே இப்படி பார்த்துட்டு சொல்ற, இந்த அல்ப பிராணிக்கு துளசிதாஸ்னு பேரு அப்படிங்கிறார். அவர் பார்த்தாரு நாபாஜி, இவ்வளவு வினயமா,
எப்பே அப்போ ராமச்சரித்த மானஸ்லாம் எழுதி உலகத்துல பிரசித்தியாய் அக்பர்லாம் ரொம்ப பெரிய அப்ப அந்த அக்பர் குரங்கெல்லாம் சேட்டை பண்ணி அதெல்லாம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் வந்த சீன் இது. அவர் சொல்ற இவ்வளவு பெரிய பண்டிதர், அவர் இவ்வளவு சாத்வீகமா இவ்வளவு வினயமா இருக்க முடியுமா? அப்படியே கால்ல தடாள்னு நாபாஜி துளசிதாசர் கால்ல விழுந்து, நீ என்னுடைய பக்தமாலுக்கு சுமேரு கிடைச்சிட்டார், நீர்தான் அந்த சுமேரு அப்படின்னு சொல்லி துளசிதாசரை மரியாதையோட ஆசிரியன் போய் அவரை பாருங்கோ, சிவன் துளசிதாசர் ராமாயணர் எழுதியிருக்கான்றதுக்கு அவரை சுமேரு பக்தர்களுக்கு தலைவனா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்க போய் நீ இந்த நிமந்திரணத்துக்கு போன்னு அனுப்பிச்சு, இவர் இங்க நாபாஜி கால்ல விழுந்து சேவிச்சு அவர் உடனே உள்ள ஆஷின் போய் அவர் அந்த பக்தமால்ன்ற இருக்கிறதுல முதல் அந்த முடிச்சு அந்த போடுற இடம் இருக்கு இல்லையா, பிரதான ஆச்சாரியன். பக்தர்கள்லாம் இருக்கா, ஆனா அதை முடிச்சு போடக்கூடிய அந்த தன்மை யாருக்கு வரும் அப்படின்னா ரொம்பவும் வினயமா இருக்கு. பக்தன் ஆறுது பெருசு இல்ல, அதுக்கு மேல அதை நிலைச்சு வச்சு ஒரு பவ்யமாவும் வினயமாவும் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் நாபாஜி. அப்பேற்பட்ட இந்த நாபாஜி அதுக்கப்புறம் அவர் சூத்திரமா தான் இதை எழுதினார், இந்த பக்தமால் அப்படிங்கிறத. அவர் நாபாஜியும் இறந்து 100 வருஷம் கழிச்சு, அதாவது அந்த இது சொல்றேன் பாருங்க, 100 வருஷம் கழிச்சு ஸ்ரீ கோரங்கு மகாபிரபு அப்படின்னு ஒருத்தர் வந்தேர் ஆச்சாரியன். அவருடைய சிஷ்யன் ஸ்ரீ கோபால பட்ட தாஸ் அப்படின்னு அவருடைய சிஷ்யன். அந்த கோபால பட்டஜிக்கும் சிஷ்யன் ஸ்ரீனிவாசாச்சாரியஜி. அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியஜிக்கும் சிஷ்யன் ஸ்ரீ மனோகர் தாஸ்ஜி. அந்த மனோகர் தாஸ்ஜிக்கும் சிஷ்யன் ஸ்ரீ பிரியாதாஸ்ஜி அப்படின்னு ஒருத்தர். அந்த ஸ்ரீ பிரியாதாஸ்ஜிக்கு அவர் ரொம்ப பெரிய பக்தனா இந்த பக்தமால படிச்சு படிச்சு எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாராம், ரசிச்சு படிப்பேறாம். அப்போ நாபாஜி அவருடைய சப்னத்துல, யாருடைய சப்னத்துல, ஸ்ரீ பிரியாதாஸ்ஜியோட சப்னத்துல போய், நான் பக்தமால் எழுதியிருக்கேன், ஆனா சூத்திரமா எழுதியிருக்கேன், யாருக்கும் புரியல, நீ அத விளக்கம் கொடுத்து நன்னா எழுது அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு எப்படி எழுத தெரியும் சுவாமி, நீர் இல்லாம நான் என்ன பண்ணுவேன், நீர் என்ன நினைச்சு எழுதினேர்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, நாபாஜி நானே உனக்கு சொல்லித்தரேன் எழுதும்னு சொல்லி ஸ்ரீ பிரியாதாஸ்ஜி, நாபாஜி இறந்து 100 வருஷம் கழிச்சு ஸ்ரீ பிரியாதாஸ்ஜி அதே சூத்திரத்தை நன்னா விளக்கத்தோட எல்லாரையும் எழுதியிருக்கார். அதுலதான் இந்த கதை பிரதானமா, அதாவது துளசிதாசர் கதை, மீராபாயி, ரேதாஸ்ஜி, இன்னும் நிறைய பேரோட கதைகள்லாம் நிஜம். அது அவளோட இதுக்கே போய் அந்த பாவங்கள் யார் யாரெல்லாம் பக்தர்கள் பூர்வ ஜென்மத்துல என்ன இருந்தா அப்புறம் என்ன இருந்தான்ட்டு விளக்கமா அவர் பிரியாதாஸ்ஜி எழுதினார். உங்க எல்லாருக்கும் அன்போட பொறுமையோட இந்த கதையை கேட்டதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லி நம்மளுடைய சுவாமிக்கும் என்னுடைய கிருத்தஜத்தை தெரிவிச்சுண்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும். எமோஜி இது பண்ணாதீங்க, உண்மையிலே சொல்ல வார்த்தைகளே கிடையாது, நவரசத்தை கொண்டு வந்துட்டீங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க.